ஹேட் ஆக்சுவலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டுடே நம்ம பார்க்க போது டாக்ஸிக் மாஃபியா ஹஸ்பண்ட் தான். ஆக்சுவலி இப்போது எல்லாருமே ஜேகேக்கு தான் ஒன் ஷாட் கேட்குறாங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு June 10 வந்துட்டு எனக்கு பர்த்டேக்கு ஜேகேக்கு வந்துட்டு ஒரு எஃப்எஃப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்திங் வேறு ஒரு எஃப்எஃப் சொல்லியிருந்தாங்க. பட் ஐ எம் சாரிடா, நீங்கள் கேட்ட மாதிரி நான் போட முடியல. பிகாஸ் நான் வந்து இந்த ஸ்டோரி போடணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அதனால தான். அண்ட் ஆல்சோ மை லைஃப் ஐயோ ஐடி வந்துச்சு. மை லைஃப் அந்த ஐடி வந்துட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அக்கா இந்த மாதிரி வீட்டேன்னு வராங்க, ஜேகேக்கு ஒன் ஷாட் போடுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவும் இந்த ஒன் ஷாட் வச்சுருக்கேன். அதாவது அதுக்காகவும் மட்டும் இல்லாமல் இது பர்சனலி நான் அந்த ஸ்டோரி சும்மா யோசிச்சு வச்சுருந்தேன். பட் நீங்களாம் கேட்குறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் நான் ஜேகேக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சேன். அது எப்படின்னு தெரியல, கோயின்சிடென்ட்டாக எல்லாருமே ஜேகேக்கு தான் கேட்டிங்க. சரி, எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் கேட்ட ஸ்டோரி என்னால் போட முடியல. ஐம் ஸோ சாரி ஃபார் தட். நான் என்னால் முடிஞ்சதுக்கு நான் போடுறேன். அண்ட் June 16 வந்துட்டு இன்னொரு பொண்ணு பர்த்டேனாங்க. பட் அப்போ எனக்கு போட முடியுமான்னு தெரிலடா. அவனுக்கு அட்வான்ஸ்டாக கூட நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ போட முடிஞ்சுன்னா நான் அப்போ கண்டிப்பாக விஷ் பண்ணுறேன். அண்ட் என்ன ஹாப்பி பர்த்டேடா, விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே, லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க. அது ஓகே. இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்துட்டு ஃபஸ்ட் கேமரில் பின் பண்ணுறதா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்கமிங் எஃப்எஃப்லாம் அதில் தான் போஸ்ட் பண்ணுவேன். இதை வந்துட்டு இந்த ஸ்டோரி எப்படி போகும்னு தெரியல. பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிடுங்கன்னா ஷோர். அண்ட் அவ்வளோதான். யாராச்சும் விட்டுருந்தேன்னா சாரி. எனக்கு இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்க. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் இல்லைங்கிறீங்க. என்ன பண்ணுறது, எனக்கு ஐடியா கிடையாது. சரி, சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? சரி, அவ்வளோதான். நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பெரிய மேன்ஷன் காமிக்கிறாங்க. அங்கே நீங்கள் ஒரு சைடு ஐஸ் ஃபுல்லாக டியோஸோடு நிற்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் ஜேகே சோஃபாவில் நல்லா கால் மேலே காலை போட்டுட்டு கையில் அப்படியே சிகரெட் வச்சுட்டு உட்காந்துட்டு முன்னாடி ஒரு பர்சனை பார்த்துட்டே முறைச்சிக்கிட்டே உங்களையும் அந்த பர்சனையும் பார்க்குறான். அப்போது முன்னாடி 2 பாடி கார்டு ஒரு பர்சனை பிடிச்சி அப்படியே முட்டி போட்டு உட்கார வச்சுருக்காங்க. அப்போது ஜேகே, ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி பின்னாடி வருவேன்? என் பொண்டாட்டியெல்லாம் நீ எல்லாம் பார்க்கறதுக்கே உனக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தோம் நீ அவள் பின்னாடி வர. அது அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோம். உடலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்குறான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே ஹெட் டவுன் பண்ணி அழுகுறீங்க. அப்போது ஜேகே டக்குன்னு உங்களை பிடிச்சி இழுத்து அவனோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். அப்போது நீங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே கீழே கொஞ்சம் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது ஜேகே உங்களை பார்த்துட்டு, நீ எதுக்குடி அழுகுற? நீ எதுக்குடி அழுகுற? ஒன்று ஏதாவது பண்ணணும். உனக்கு வாத்தியா எவ்வளோ தைரியம்னு உன் பின்னாடியே வரான். திமிரில் தப்பு, ரொம்ப தப்பு பண்ணுறான். இவனை சும்மா விடக்கூடாதுடி, இவனை எதாவது பண்ணிடலாம் அப்படின்னு அவன் ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஸ்மோக்கை உங்கள் ஃபேஸ்லேயே உஃப்னு விடுறான். நீங்கள் அப்படியே ஃபேஸ் சைடில் டேர்ன் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜெயிக்க உங்கள் சின்ன பிடிச்சிட்டு அவளை பார்க்க வைக்கிறான். இல்லடி பிடிக்கலையா? பிடிக்கலையாடி? பிடிக்கலைனாலும் பிடிக்க வச்சுக்கோ, புருஷனுக்கு பிடிச்சா உனக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நீங்கள் ஜேகே விடுங்க ஜேகே, கொஞ்சம் விடுறீங்களா? என்ன விட முடியாதுடி, விட முடியாது. நீ என் பொண்டாட்டியை எவன் பார்த்தாலும் விட முடியாது. நான் மட்டும்தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நீங்கள் ஜேகே, சரி என்னை இப்போ விடுங்க, நான் ரூமுக்கு போகிறேன். அடி செல்லம், எங்கடி ரூமுக்கு போகிறேன்? பாரு, சாக போகிறான், சாகுறவனை பார்த்துட்டு போடி. மாஃபியாவோட ஒய்ஃபை தொட்டா, ஆக்சுவலி சாரி, மாஃபியாவோட ஒய்ஃபை பார்த்தா என்ன ஆகும்னு இவனை பார்த்து தெரிஞ்சுக்கோ. அப்போ தான்டி உனக்கு நாளை பின்னாடி ஒரு பையன் வந்தாலுமே ஜேகே வந்து இப்படி பண்ணுவானே, நம்ம போய் பேசக்கூடாதுன்னு தோணும். அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை ஒரு கன் எடுத்து ஒரே போடு. அவன் அப்படியே ரொம்ப ஃபோர்ஸாக அந்த கன்னோட ஃபோர்ஸ் தாங்க முடியாமல் பேக்கில் நல்லா ஸ்பீடாக போய் விழுகுறான். அவளை பார்த்து நீங்கள் டக்குன்னு அந்த பயத்தில் ஜேகேயோட ஷர்ட்டை பிடிச்சி அவனோட செஸ்ட்டில் போய் மூஞ்சி வச்சு நல்லா அமுக்கிக்கிறீங்க. லைக் பயத்தில் ஹக் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. அப்போது ஜேகே, என்னடிச்சலாம் பயந்துட்டியா? பயப்படாத, இந்த மாதிரி நிறையா நடக்கும். இப்போ தானே வந்திருக்க, கல்யாணமாகி 2 டேஸ்லேயே ஒரு மர்டர்.
என்னத்த சொல்ல, நானும் வேணான்னு நினைக்கிறேன். விட மாட்டானுங்க அவளே. இனி எத்தனை பேரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே பெட்ரூம் போய் உங்களை பெட்டில் அப்படியே விடுறான். நீங்கள் அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க, எதுவுமே பேசல. உங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கல, அதனால் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அப்போ ஜேகே, என்னை பாருடி, எதுக்கு என்னை இப்படி இக்னோர் பண்ணுற? நான் எவ்வளோ பெரிய மாஃபியா தெரியுமாடி? முன்னாடி இப்படி இருக்கேன், ஆனால் நீ எதுக்குடி இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்க? இதுக்கு முன்னாடி நீ யாராச்சும் லவ் பண்ணியா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறான். அப்போது நீங்கள் இல்லை ஜேகே, நான் யாரையும் லவ் பண்ணல. அப்புறம் எதுக்குடி உனக்கு என்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேது, என்னாச்சு? அது ஜேகே, எனக்கு இது புதுசாக இருக்குது ஜேகே, புதுசாக இருக்குது ரொம்ப அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ்லாம் வருது. அப்போ ஜேகே, போய் சொல்கிறவன் யாரை லவ் பண்ண, உண்மையை சொல்ல. ஜேகே, யாரையும் லவ் பண்ணல ஜேகே, சீரியஸாக எனக்கு உண்மையாலே பயமாக இருக்குது உங்களை பார்த்தா. அதெல்லாம் பயப்படாத வயன், பயப்படாத. நான் எப்போவும் நல்லவன் தாண்டி உனக்கு. நான் எவ்வளோ தான் பெரிய மாஃபியாவாக இருந்தாலும் அதெல்லாம் வெளியே. உனக்கு நான் ஒரு புருஷனாக இருக்கணும், அதுதான் என்னோடய கடமை அப்படின்னு சொல்கிறான். ஜேகேவோட இந்த வேர்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே டீப்பாக அப்படியே பிரிண்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க, உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் தான் இருக்குது. அப்போ ஜேகே உங்கள் டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு, இதெல்லாம் பார்த்து பயப்படாத, நான் மாஃபியாடி, என்னோடய பிஸ்னஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும், லைக் தட். அதனால் இதெல்லாம் பயப்படாத, உனக்கு பிடிக்கலன்னா உன் கண்ணு முன்னாடி வேணால் செய்யாமல் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திக்கி பேசுகிறீங்க. உங்களுக்கு ஜேகேயை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே. அது ஏன்னே தெரில. அவர் பெரிய மாஃபியா, அவர் ஹேண்ட் ஃபுல்லாக டேட்டூஸு வித் அவர் இந்த ஸ்மோக் பண்ணுறது, அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அது எதுவுமே உங்களுக்கு எல்லாமே பயமாக தான் இருக்குது. எதுவுமே பிடிக்கல, பட் பயமாக இருக்குது. பட் ஜேகே வந்துட்டு இந்த 2 டேஸாக, அதாவது உங்களுக்கு 2 டேஸ் முன்னாடி தான் மேரேஜ் ஆகிருக்கும். அதுலேருந்து உங்ககிட்ட அவன் வந்து ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயும் போயிருந்துருக்க மாட்டான். உங்களுக்கு பிடிச்செல்லாம் பார்த்து இந்த 2 டேஸாக உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் தான் பார்த்துருப்பான். அப்படி இருக்கும்போது டுடே வெளியே போகலான்னு உங்களுக்கு ஜஸ்ட்டு வீட்டை விட்டு தான் வெளியே கொண்டு வந்திருப்பான். அப்போது ஒரு பையன் உங்களை சைட் அடித்ததுக்காக இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருந்திருப்பான். உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயம் வந்திருக்கும், அவ்வளோதான். தென் நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே, ஓயன் ஏதாவது பேசணுமாடி என்கிட்ட? இல்லை ஜேகே. ஏன்டி அமைதியாக இருக்கே? எனக்கு எரிச்சலாக வருது. உன்னை எவ்வளோ ஆசையாக கல்யாணம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என் காதெல்லாம் உனக்கு எங்கடி புரிய போகுது, எங்கே புரிய போகுது? உன்னை பொறுத்த வரையும் நான் ஒரு மாஃபியா, அவ்வளோதான் அப்படிங்கிற. அப்போ நீங்கள் ஜேகே, இல்லை ஜேகே, எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் டவுன் பண்ணி சொல்கிறீங்க. அப்போ ஜேகே, என்னடி சொன்ன? உனக்கு என்ன பிடிக்குமா? எப்படி எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான். அப்போது நீங்கள் ஜேகே, நான் காலேஜ் விட்டு வரும்போது உங்களை நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னையவே பார்க்குறதா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி தான் உங்களை பார்த்தேன். பட் எனக்கு உங்கள் இந்த டேட்டூஸ், அந்த பியர்சிங் அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ பயமாக இருக்குது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திக்குறீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஏண்டி உனக்கு என்ன திக்குவாயா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்க டக்குன்னு, இல்லை ஜேகே, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை திக்கி பேசுகிறியே அதுதான் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் பயமாக இருக்குது ஜேகே, எனக்கு வேர்ட்ஸ் வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திக்குறீங்க. அப்போ ஜேகே அப்படியே உங்களோட ஹெட்டில் அப்படியே தடவி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி தடவி கொடுத்துட்டு, பயப்படாதடி, நான் புருஷன், உங்ககிட்ட எப்போவுமே நான் சாஃப்டாக மட்டும்தான் இருப்பேன். என் வாய்ஸ் வேணால் கோல்டாக இருக்கலாம்டி, பிகாஸ் என் வாய்ஸ் இது தான், ஏன்னா நான் மாஃபியாவில், ஸோ அப்படி தான் இருக்கும். பட் உங்ககிட்ட நான் முடிஞ்செல்லாம் சாஃப்டாக இருக்கேன், என் பட்டு குட்டிடி நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபார்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஜேகே அப்படி நல்லா பிடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே நீங்களும் ஜேகேவை பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. அப்போ ஜேகே, அப்பா கடவுளே, உன்னோட வாயிலேருந்து இந்த ஒரு சிரிப்பு வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப ரொமான்டிக்காக பார்க்குறான். நீங்கள் அது ஜேகே, நான் அவங்கக்கிட்ட அவனை கேட்கட்டா அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே, கேள்வி செல்லம், எனக்கு இல்லாத உரிமையா? இந்த என்னை அடிக்கிறீன்னா அடிச்சுக்கோ, கேட்குறீன்னா கேட்டுக்கோ, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஏன்னா இந்த ரைட்ஸ் ஃபுல்லாக உனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறான். அப்போ நீங்கள், ஓகே ஜேகே,
எனக்கு காலேஜ் அனுப்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு உங்களை பார்க்குறா. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஜேகே, நான் போகட்டா? நீங்கள் வேணான்னா நான் போகல ஜேகே, நான் போகல அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே, ஹே பைத்தியம், அப்படிலாம் இல்லடி, உனக்கு தோணுச்சுன்னா போ, உன்னோட ஆசையை நிறைவேற்றுறதே இந்த புருஷனோட கடமை அப்படிங்கிறான். உங்களுக்கு ஜேகே வார்த்தைக்கு வார்த்தை உங்கள் புருஷன் சொல்கிறதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கு. நீங்களும் ஓகே ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எப்படியோ நம்ம காலேஜ்லாம் போகிறோமே அப்படின்னு. அப்போது நீங்களும் அப்படியே ஜாலியாக டக்குன்னு ஒரு குஷியில் டக்குன்னு ஜேகே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேகேக்கு அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லாக அவன் பாடியில் ப்ரெஸ் ஆகுது. அவனுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அவன் அப்படியே டக்குன்னு உங்களை ஸ்டன்னாகி நின்றுட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதுக்கப்புறம் நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஜேகே, நீங்கள் பெரிய மாஃபியா நல்லா விட மாட்டீங்க அப்படிலாம் நினச்சேன், ரொம்ப தேங்க்யூ அப்படிலாம் சொல்கிறீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு எதுவுமே பேசல. அப்போ நீங்கள் என்னடா நம்ம எவ்வளோ பேசுகிறோமே, அவகிட்டேருந்து ஒரு ஆன்சரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது நீங்கள் அவரை ஹக் பண்ணியிருக்கீங்கன்னு. நீங்கள் டக்குன்னு ஹக் பிரேக் பண்ணிட்டு சாரி ஜேகே, நான் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு ரியாலிட்டி வந்துட்டு அப்படிலாம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேர்ட்ஸ் அப்படியே குழப்பது. அப்போது அவர் அங்கேருந்து சரி நீ பாரு, நான் அந்த வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப விட்டு வெளியே வரான். சிரிச்சிட்டே வரான். அந்த டோரை தாண்டினதுமே ஜேகேவோட அந்த ஆரம் அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. லைக் ரொம்ப ஒரு கோல்டாக ஒரு ரொம்ப டார்க்காக சேஞ்ச் ஆகுது. அவன் அப்படியே கீழே வந்து காசுக்கிட்ட ஹே எல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றான். காய்ச்சல் வராங்க. டுமாரோ என் பொண்டாட்டி காலேஜுக்கு போகணுமாம்மா, அவள் போகிற வழியிலேருந்து வர்ற வரையும் எவனும் இருக்கக்கூடாது, எவனாச்சும் அப்படி இப்படின்னா ஒருத்த போட்டு தள்ளிடுங்க, இன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதுலேருந்து ஒரு கார்டு, சார் அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டு சார், மேம் போகிற காலேஜ் ஹைவேயில் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹைவே, ஸோ அதனால் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ஜேகே அப்படியா போட்டு தெரியலாம்ல சார், அந்த வழியாக ஒரு 1000க்கு மேலே அந்த டைம்லலாம் கார் போயிட்டு வரோம் சார். ஓ ஷிட், என்னடா நீங்கள் எவ்வளோ பெரிய மாஃபியாவோட கார்டாக இருந்துட்டு இது கூட சின்ன விஷயம் சமாளிக்க முடியல சார். அது நைட் டைம்னா கூட ஓகே சார், நம்ம ரூட் மாற்றி விட்டுக்கலாம், டே டைம் அப்படிங்கும்போது அதுதான் சார் பப்ளிசிட்டி, ரொம்ப டிராஃபிக் அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும், அதான் சார் அங்கே ஒரு 2 மினிட்ஸ் விட்டாலுமே அங்கே ரொம்ப பெரிய டிராஃபிக் ஆகிடும் சார், அதான் அப்படிங்கவும் ஜேகே ஒரு செகண்ட் யோசிக்கிறான். தென் அப்படியே ஜேகே சரி அப்போ அவளை நானே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துக்கிறேன், காலேஜில் அவளை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அதுலேருந்து ஒரு கார்டை கூப்பிட்டுட்டு நீ காலேஜுக்கு போய் அவளை என்னென்னு பார்த்துக்கணும், பேசாமல் நானே போயிட்டா, வேணாம் நான் போனால் சரி இருக்காது, அதனால் நீ போய் இவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காட்ஸில் அப்படியே பிரித்து ஆளுக்கு ஒரு வேலையை கொடுத்து விட்றான். அண்ட் ஆல்சோ இன்னும் கொஞ்சம் காட்ஸ் இறக்குங்க, பத்தாது அப்படிங்கும்போது இன்னொரு ஒரு கார்டு வந்து சொல்கிறது, சார் ஆல்ரெடி இங்கே 1000க்கு மேலே இருக்கும் சார். ஓ அவ்வளோ இருக்கீங்களா அப்படின்னு, ஏன்டா ப்ராஃபிட்லாம் நிறையா இருக்குது, அப்படி குடோனா கிடக்குது இதுவாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போது அது வந்து கார்டு, சார் நம்ம பண்ணுறது இல்லீகல் பிஸ்னஸ் சார், அதனால் அதில் ப்ராஃபிட் ஜாஸ்தியாக வரும், இப்போ நம்ம ஒருத்தருக்கு 1 lakh சேலரி கொடுத்தாலுமே நம்மக்கிட்ட நிறையா இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ ஜேகே ஓ இதை ரீசனாக வச்சு நீ 1 lakh வேணும்னு கேட்குறியா உனக்கு, நீ கெட்ட கேடுக்கு அப்படிங்கிறான். அப்போ அந்த கார்டு சார் நோ சார், ஜஸ்ட் இது சொன்னேன் அப்படிங்கும்போது ஜேகே சொல்லக்கூடாது, சாத்திட்டு போ அப்படின்ட்டுறான். அந்த கார்டுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. அவன் அப்படியே போய் நின்றுடுறான். அப்போ ஜேகே எல்லாம் ஒரு வேலையெல்லாம் பண்ணிவிட்டு தென் அப்படியே அவனோட கம்பெனிக்கு போகிறான். நீங்கள் அப்படியே ரூம்லேயே இருக்கீங்க, நாளைக்கு காலேஜ் போகிறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கீங்க, ட்ரெஸ்ஸு கொண்டு எடுத்து வைக்கிறீங்க. அப்போது ஜேகே நைட்டு வரான், எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு வரான். நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஒரு புக்கை எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜேகே ரூம்குள்ளே ரொம்ப டயர்டாக வந்தது, உங்களை தான் பார்க்குறான். உங்களை பார்க்கவும் அவனுக்கு அப்போ இருந்த டென்ஷன் எல்லாமே போயிடுது. உங்களை பார்க்கவும் அவனுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் நீங்கள் தான், அதாவது நீங்கள் மட்டும்தான் அவன் கண்ணுக்கே தெரியுறீங்க. அவனுக்கு அப்படி இருக்குது, அதாவது ஒரு சந்தோஷமாகிடுது. அப்போ அவன் உள்ளே வந்துட்டு உங்களையே பார்க்குறான். நீங்கள் ஜேகே வந்தது கூட தெரியாமல் அப்படியே அந்த ஸ்டோரி ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே இது என்ன ஸ்டோரி ஒயன் கூட நான் பார்க்குறேன்,
அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் டக்குனு ஜேகே பார்க்குறீங்க, உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் டக்குனு அந்த புக்கை மூடி அவங்க பின்னாடி வச்சுக்கிறீங்க. அப்போ ஜேகேக்கு ஒரு டவுட் வருது. என்ன பின்னாடி வைக்கிற கூடாது அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை ஜேகே, ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக்குறீங்க. அப்போ ஜேகே, எதுக்கு இப்போ நீ இவ்வளோ பதட்டமாகுற? அது என்ன புக் அப்படி குடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணுறான். அப்போ நீங்கள் ஜேகே அது ஒன்றும் இல்லை ஜேகே, ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்போ வந்தீங்க? ஒரு டோர் நாக் பண்ணிட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. அவன் டக்குன்னு அப்படியே எழுந்து, ஹே என்னடி அது என்ன மறைச்சிட்ருக்குற? ஏன் எவனாச்சும் ஏதாவது கொடுந்தானா? லவ் லெட்ரு ஏதாவது படிச்சுட்டு மறைச்சிட்ருக்கியா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறான். அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அப்போது நீங்கள் அது ஜேகே இல்லை ஜேகே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு, இப்போ நீ அதை குடுக்க போறியா இல்லை நானா பிடுங்கட்டா? இங்கே பாரு வையன், என் பேஷண்ட் லெவலுக்கு ஒரு லிமிட் இருக்குது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போது நீங்கள் ஜேகே அது ஒன்றும் இல்லை ஜேகே, ஒன்றுமே இல்லை ஜேகே, இப்போ புக்கு தான் ஜேகே அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே அவங்ககிட்ட இப்படிலாம் சொன்னால் ஆகாதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுறான். நீங்கள் அகைன் அந்த பெட்லேயே போய் விழுந்துடுறீங்க. அப்போ அந்த புக்கை அப்படியே இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்கள் நெக் அப்படி க்ரிப் பண்ணுறான். நீங்கள் ஜேகே என்ன பண்ணுறீங்க ஜேகே? விடுங்க ஜேகே ப்ளீஸ், என்னை விடுங்க ஜேகே, வலிக்குது ஜேகே ப்ளீஸ் ஜேகே விடுங்க சொல்லிட்டு ரொம்ப அழுவுறீங்க. அப்போ ஜேகே உன்கிட்ட குட்டுன்னா குட்டு இல்லாட்டி அப்படியே குன்று வேண்டி உன்னைய, என்னை ஏமாற்றணுன்னு மட்டும் நினைக்காத அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் ஜேகே ஒன்றும் இல்லை ஜேகே அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு உங்கள் கையிலேருந்து இந்த புக்கை வாங்கி அப்படியே எந்திரிச்சு உங்கள் மேலேருந்து எந்திரிச்சு பார்க்குறான். அது ஒரு டார்க் ஸ்டோரி புக்கு. அதை பார்த்ததும் ஜேகேக்கு இருந்த கோவம் எல்லாம் போயிடுது. அப்படியே உங்களை பார்க்குறான், ஒரு மாதிரி ஒரு செட்யூசிங் லுக்கில் பார்க்குறான். நீங்கள் அப்படி என்னடா சொல்கிறது, எப்படிடா சமாளிக்கிறதுன்னு இருக்குது. அதையும் தாண்டி உங்களுக்கு அழுக வருது. பிகாஸ் டக்குன்னு ஜேகே நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்போ அவங்க நெக்கை பிடிச்சி இந்தளவுக்கு ஒரு புக்கு கொடுக்காததுக்கு இந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னுமே பயமாகுது. நீங்கள் அப்படியே பயந்துட்டு நிற்கிறீங்க. அப்போ ஜேகே இது என்ன புக்கு? அது ஜேகே இது ஃபிக்ஷன் ஸ்டோரி தானே. ஓ நீ அந்த அளவுக்கு அப்படின்னு ஜேகே சொல்ல விடக்கல. நீங்கள் இல்லை ஜேகே இது என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு தான் சொன்னான், நான் எப்படி இருக்குன்னு தான் பார்த்தேன், இதுவரையும் நான் ரீட் பண்ணதெல்லாம் கிடையாது அப்படின்னு ரொம்ப இன்னசென்ட்டாக சொல்கிறீங்க. அப்போ ஜேகே அதை பார்த்து அவனுக்கு சிரிப்பு வருது. அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, இந்த வயசில் வராதா, பரவாயில்லையே என் பொண்டாட்டி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்குறானா, அப்போ உனக்கு அதெல்லாம் தெரியும், எது 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 கேட்குறீங்க? அதான் ஒரு காமனாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்குமே அதெல்லாம் தெரியும். அது ஜேகே அது நான் கூட நீ காலேஜ் பொண்ணு கேட்க விட்டோம், சரி படிக்கிற பொண்ணு போல் உனக்கு அதெல்லாம் தெரியாது போல் அப்படின்னு நினச்சேன்டி. ஆனால் நீ இந்தளவு இருப்பியா, எப்படின்னு தெரிஞ்சா உன்னை என்னால் ப்ரெக்னென்ட் ஆக்கியிருப்பேனே அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் ஜேகே அது எப்படி கல்யாணமாகி 2 days தான் ஆச்சு. இல்லைடி எனக்கு ஒன்று 1 year தெரியும், நான் மேலே அவ்வளோ ஆப்சஸ்டாக லவ் பண்ணேன்டி, உனக்கே தெரியாதா? இந்த மாதிரிலாம் உனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே தூக்கி முடிச்சு விட்ருப்பேன் நான்லாம் அப்படிங்கிறான். அப்போ உங்களுக்கு அதெல்லாம் கேட்கவே கொஞ்சம் பயம் வருது. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்கவே இல்லை, அப்படி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே சரி இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என் பொண்டாட்டி நான் தொட்டாலும் ஒன்றும் கிடையாது, அதாவது என்னோட சம்சாரம் அழகான மின்சாரம், நான் தொட்டா மட்டும்தான் ஆகாது சேதாரம் அப்படின்னு பாடிட்டே உங்ககிட்ட வரான். நீங்கள் அப்படியே பேக்கில் போகிறீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு உங்கள் பேக் நிற்க பிடிச்சா அப்படியே உங்கள் கிட்ட எழுத்து, என்னடி என் சம்சாரத்தை நான் தொட்டா ஆகாதுல சேதாரம் அப்படிங்கிறான். அப்போது நீங்கள் என்ன சொல்கிறது, தலைவர் இப்படிலாம் பேசுவாரான்னு உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. பிகாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி கோவப்பட்டவர் இப்போ இப்படி மாறிட்டாரேன்னு. அப்போது நீங்கள் ஜேகே அது அப்படிங்கிறீங்க. அப்போ டக்குன்னு ஜேகே உங்களை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறான். அழகு பொண்டாட்டி நீ, அழகு சொன்னெல்லாம் அப்படியே வச்சு செய்யணும்டி. ஜேகே என்ன பேசுகிறீங்க? எனக்கு தெரியாதா, டார்க் ஃபிக்ஷன் ஸ்டோரிலாம் ரீட் பண்ணுறா,
உனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நீ சொல்லும்போது நான் நம்புறதுக்கு அவ்வளோ ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னு திருன்னு முழிக்கிறீங்க. இந்த இன்னசென்ட் ஃபேஸ் தாண்டி வச்சு நான் மயக்கிட்டேன். இதில் தான் நான் விழுந்துட்டேன், இன்னும் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அப்போ ஜேகே உங்களை பிடிச்சி உங்கள் ஃபேஸை கப் பண்ணி வாயன் லவ் யூ டி, லவ் யூ அப்படின்னு சொல்லுங்க. ஃபார் ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். அப்போ நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அப்போ ஜேகே திருப்பிலாம் சொல்ல மாட்டியா, எது சொன்னாலும் இப்படி தான் நிற்பியா அப்படிங்கிறான். அப்போது நீங்கள் அது ஜேகே அப்படிங்கும்போது ஜேகே லவ் யூ சொல்லு அது சொல்லிட்டு கொஞ்சம் கோல்டாக சொல்கிறான். நீங்கள் டக்குன்னு லவ் யூ ஜேகே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிடுறீங்க பயத்தில். அப்போ ஜேகே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு செல்லக்குட்டி சரி நாளைக்கு காலேஜ் போக என்ன ட்ரெஸ் போட போகிறேன், அது ஜேகே அங்கே இருக்க பாருங்கள் அப்படின்னு நீங்கள் பாயிண்ட் பண்ணுறீங்க. ஜேகே அதை போய் எடுத்து பார்க்குறான். அது வந்துட்டு ஒரு பேண்ட் அண்ட் டிஷர்ட் மாதிரி தான் இருக்குது. இந்தியாவில் அதில் அலவுட் கிடையாது, கொரியாவில் அலவுட் தான். அதை பார்த்துட்டு ஜேகே இதெல்லாம் போடாத, இந்தியன் கல்ச்சருங்க, அந்த ட்ரெஸ் தான் கொஞ்சம் உனக்கு நல்லாயிருக்கும், அதை போடு. ஆனால் ஜேகே இங்கெல்லாம் இப்படி தான், நான் சொன்னதை மட்டும் செய்யும் தேவையில்லாமல் பேசாத அது டக்குன்னு கோல்டாக பேசுகிறான். நீங்கள் எதுவுமே பேசலை. ஓகே ஜேகே அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே போயிட்டு ஒரு அழகாக ஃபுல் கவர் ட்ரெஸ் எடுக்கிறான். கவர்டு ட்ரெஸ் எடுக்கிறான். அதை பார்த்து நீங்கள் என்னடா அவன் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் சூஸ் பண்ணுறானே அப்படின்ட்டு இருக்கு. பட் நீங்கள் ஜேகே அது வேணாம் இது எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க. அது வந்துட்டு உங்கள் ஆங்கிள் வரையும் தான் இருக்கும். உள்ளே வந்துட்டு ஒரு ஆங்கிள் பேண்ட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ ஜேகே டக்குன்னு இது வேணாம் நான் சொல்கிறேன்ல இது போடு, இதுதான் நல்லாயிருக்கும், இதெல்லாம் போட்டினா உன்னோட கால்லாம் தெரியும். ஜேகே கால் தானே ஜேகே, இதில் என்ன இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்கிற நார்மலாக இருக்கிற லெக் தானே எனக்கும் இருக்குது, இதில் என்ன, அது கூட எவனும் என்னை பார்க்கக்கூடாது உன்னோடதை அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் சரி ஓகே சொல்லிட்டு ஜேகே கொடுக்குற ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கிறீங்க. ஃபைனலாக தென் அப்படியே ஜேகே அப்படியே உங்களை தூக்கி பெட்டில் படுக்க வச்சு அப்படியே உங்களை ஹக் பண்ணி ஒரு ஃபார் ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை நல்லா அந்த செஸ்ட்டில் அமுக்கி அப்படியே புதைச்சி வச்ச மாதிரி இப்படி தூங்குறான். நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக தூங்குறீங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் சீக்கிரம் எந்திரிச்சிடுறீங்க. சீக்கிரம் எந்திரிச்சிட்டு போய் குளிச்சுட்டு காஃபியெல்லாம் போடலான்னு போகிறீங்க. அங்கே ஆல்ரெடி மேட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படியே இந்த காஃபி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு ஜேகேட்ட கொடுக்கலான்னு ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் ஜேகே அப்படியே முன்னாடி நிற்கிறான் செம்ம கோவமாக. உங்களுக்கு நீங்கள் டக்குன்னு ஜேகே பக்கம் பயந்துருப்பீங்க. டக்குன்னு டோர் தந்து ஒரு ஆள் முன்னாடி நிற்கிறவங்க அப்படிங்கும்போது யாருனாலும் பயப்படுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் பயந்துடுறீங்க. அப்போ ஜேகே உங்களவே பார்த்து அப்படியே கோல்டு ஸ்டார் விடுறான். நீங்கள் ஜேகே என்னாச்சு, ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படிங்கும்போது ஜேகே டக்குன்னு உங்களை ஸ்லாப் பண்ணிடுறான். உங்களுக்கு செம்மையாக அப்படி ஸ்பாட்லனால டியர்ஸ் வருது. நீங்கள் ஜேகேவை கன்னத்தில் வச்சுட்டு பார்க்குறீங்க. உங்கள் கையில் இந்த காஃபி கப் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் ஜேகே இப்போ எதுக்கு அடித்தார் அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே டியர்ஸோட பார்க்குறீங்க. அப்போ ஜேகே யாரை கேட்டுட்டு இருந்துருச்சா, யாரை கேட்டு நீ அந்த பெட்டை விட்டு இறங்கி காலை எடுத்து வச்சு வெளியே போனேன், நான் உனக்கு கேட்டேனா, உங்ககிட்ட நான் காஃபி வேணும்னு தான் கேட்டேனா, இப்போ என்ன மயத்துக்கு நீ எந்திரிச்சு போனேன், உங்ககிட்ட இந்த 2 டேஸாக நான் என்ன சொன்னேன், காலையில் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது நீ என் பெட்டில் இருக்கணும், கண்டிப்பாக என் கூட ஒன்றா, சரியா, எந்த மயிரை கேட்டுட்டு நீ எந்திரிச்சு போன, எனக்கு செம்ம கோவம் வருது இப்போ உன் மேலே. காலையில் நீ பக்கத்தில் இருப்பேன்னு ஆசையாக கண்ணை திறந்தா தனி வாட்டுக்கும் வேலை மயிறு முக்கியன்னு போனீன்னா நான் என்ன பண்ணுறது, இப்போ யாரை கேட்டு எந்திரிச்ச, சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சின்ன பிடிச்ச டைட்டாக அவனை பிடிச்சி அவனை பார்க்க வைக்கிறான். நீங்கள் அப்படி ஜேகே டியர்ஸோட பார்க்குறீங்க. அப்போது ஜேகே அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணிவிட்டு அந்த சின்ன பிடிச்சிட்டே பின் பண்ணுறான். அப்படியே உங்கள் ஹைஸை பார்த்துட்டு அழுகாத, பின்ன வயிற்றுக்கு அழுகிற, நீ அழுகாத, எனக்கு நீ அழுகாத பார்த்தா இன்னும் தான் எனக்கு டென்ஷன் ஆகுது, எதுக்கு இப்போ அழுகிற, அவனை ஏதாவது கொடுமை பண்ணனா, சாப்பாடு தண்ணி போடாமல் ஏதாவது கஷ்டப்படுத்தணும்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ரொம்ப இன்னும் கோல்டாக பேசுகிறான். அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜேகேவை பார்க்கவே. இப்போது நீங்கள் ஜேகேவை அப்படியே டியர்ஸோட பார்க்குறீங்க, அவர் பார்க்கவே முடியல. அப்போ நீங்கள் அப்படியே ஹைஸை வந்து சைடில் அப்படி கொண்டு போகிறீங்க. அப்போ ஜேகே என்ன பாரு, எங்கே பார்க்குற, அங்கே யார் இருக்கா உனக்கு,
எவனாச்சும் அவுத்து போட்டு அங்கே ஆடுறானா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறான். உங்களுக்கு ஜேகேவோட இந்த பிஹேவியர் ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்காக தோணுது. மேரேஜான இந்த 2 டேஸில் இப்படி இருக்கிறானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. லைக் உங்களுக்கு ஜேகே இப்படி பண்ணுறது பிடிக்கவும் இல்லை. இப்போ உங்களுக்கு மைண்டுக்குள்ள 1000+ தாட்ஸ் வருது. ஜேகே அவ்வளோ பண்ணலாமா வேண்டாமா? கேர் பண்ணுறான், நல்லா தான் கேர் பண்ணுறான், பட் அடிக்கடி இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்காக ஆயிடுறான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்து நிற்கிறீங்க. ஜேகே காலையிலேயே மைட்டை நல்லா ஸ்பாயில் பண்ணிட்டோம் ஏன் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். நீங்கள் உங்களுக்கு அழுக செம்மையாக வருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு கூட தெரில. அப்போ ஜேகே ஆகினது, இப்போ எதுக்கு இங்கே உட்காந்து அழுதுட்ருக்க? ஏன்னா நான் செத்துட்டேனா ஏதாவது இப்படி அழுகிறக்கு? இல்லை வேறு எவனாச்சும் உன் நீ காதல் பண்ணவன் எவனாச்சும் செத்துட்டானா அப்படின்னு சொல்கிறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் ஜேகே பேசும்போது எஸ்டர்டே ஜேகேவை நல்ல பையன், நம்மளாம் நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க. இப்போது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. அப்போ ஜேகே, இப்போ எதுக்கு எந்திரிச்சேன்? கிளம்புறக்கு தானே எந்திரிச்சேன். போய் கிளம்பு போ, கண்ணு முன்னாடி நிற்காத அப்படிங்கிறான். நீங்களும் எதுவுமே சொல்லலை. இதுக்கு மேலே அங்கேருந்து அவன் ஏதாவது அடிச்சிடுவானா மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜேகே அப்போது தென் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு குளிச்சுட்டு அவன் டவலில் வியர் பண்ணிட்டு வரான். அப்போது நீங்கள் கிளம்பி முடிச்சுட்டு அழகாக நேற்று நைட்டு ஜேகே சொன்ன அந்த ட்ரெஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக அழகாக க்யூட்டாக ஒரு மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஹே என்ன பாரு அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் பயந்தாலும் அதுக்கும் ஏதாவது சொல்லுவானோ அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ ஜேகே, என்னடி காலேஜ் போகணுன்னு கிளம்புனியா இல்லை இங்கே இருக்கணும் அப்படின்னு கிளம்புனியா அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அப்படியே இப்போ என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஏதாவது பேசினா மறுபடியும் அதுக்கு ஏதாவது ஆகுமான்னு இருக்கு உங்களுக்கு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அப்போ ஜேகே, இவ்வளோ அழகாக இருக்குடி, சிம்பிள் மேக்கப் தான், ஒன்றுமே பெருசாக இல்லை, ஒரு பவுடர் ஒரு கண்மை, இதுக்கே நீ இவ்வளோ ஆளை தூக்குறியடி ஜம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் நெக் அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறீங்க ஜேகேவோட இந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு. அப்போது ஜேகே உங்களை ஃபுல்லாக பார்க்குறான், டாப் டு பாட்டம் பார்க்குறான். அப்போ உங்கள் நெக்கில் ஜேகே கட்டின அந்த தாலி செயின் இருக்குல்ல, அது நீங்கள் உள்ளே போட்டுருந்துருப்பீங்க. ஜேகே அதை அப்படியே மெதுவாக அவனோட கையை உள்ளே விட்டு, அதாவது உங்கள் செஸ்ட்டு வரையும் ஜேகேவோட கை போகுது. நீங்கள் அப்படியே நெளியிறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. ஜேகே அப்படியே உங்கள் செஸ்ட்டு வரையும் கையை உள்ளே விட்றான், அதெல்லாம் தொடுறான். உங்களுக்கு ஜேகேவோட கை நல்லாவே ஃபீல் ஆகுது. ஜேகே அதை அப்படியே எடுத்து தாலியை வெளியே அப்படியே பொறுமையாக கொண்டு வரான். லைக் அப்படியே ஒரு 2 விரல் அங்கே டச் ஆகிற மாதிரி, ஒரு விரல் அதை ஹோல்டு பண்ண மாதிரி, அந்த மாதிரிலாம் கொண்டு வரான். லைக் கையிலே வித்தை காட்டுறான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹை ப்ரீத் ஆகுது. நீங்கள் ஜேகே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு உங்களை ஒரு மாதிரி செட்யூசிங்காக பார்த்துட்டு, தொடும்போதே நல்லா இருக்குடி, நல்லா வாய் வச்சு நல்லா வாய் வச்சு பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் போலையே அப்படியே உங்களை மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்க, என்னடா இவர் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாரு அப்படின்னு. அப்போ ஜேகே, கிடைக்கட்டும் ஒரு நாள் நல்லா வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த தாலி செயின் எடுத்து வெளியே போடுறான். நீங்கள் அதை பார்த்துட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே அது பிடிக்கிறான். அப்போ நீங்கள் ஜேகே தாலி அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே, அத்துட்டுலாம் போயிட மாட்டேன்டி, இது எப்போவுமே உங்கள் குளத்துல இருந்தால் தான் அழகாக இருக்கும், இதை எடுத்து வெளியவே போடு, அப்போனா தான் எவனும் உன்னை பார்க்க மாட்டான், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும் அப்படிங்கிறான். அப்போது நீங்கள் ஜேகே, இது வெளியே இருந்தால் சப்போஸ் யாராச்சும் இழுத்து இல்லாட்டி எங்கேயாவது சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது? கொன்னே போட்டுருண்டி, ஒரு தாலியை கூட உன்னால் ஒழுங்காக மயிராக வச்சுக்க முடியலையான்னு சாகடிச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கோல்டாக சொல்கிறான். அவ்வளோதான். நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. அப்போ ஜேகே, இதுக்கு ஏதாவது மட்டும் ஆச்சு அவ்வளோதான், நீ முடிஞ்ச அப்படிங்கிறப்போ நீங்கள் பயத்துலையே, இல்லை ஜேகே எதுவும் ஆகாது, ஆக விட மாட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே, தட்ஸ் மை கேர்ள், சரி வாடி அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். எல்லா மேட்ஸும் அண்ட் காட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பவ் பண்ணுறாங்க. நீங்களும் ரிட்டன் பண்ணலான்னு போகிறீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு உங்களை இப்படி நிமித்தி, அவங்க உனக்கு மரியாதை தராங்க, ஓகே நீ எது கொடுக்குற
அவங்க நம்மக்கிட்ட சம்பளம் வாங்குறவங்க. மூடிட்டு உனக்கு மரியாதை கொடுத்தா வாங்கிட்டு வா, சும்மா திருப்பியெல்லாம் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்துட்டு வரான். லைக் அப்படியே ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி நார்மலாக கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்து அந்த டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறான். நீங்களும் அப்படியே சிட் ஆகுறீங்க. அப்போ ஜேகே வைங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த மெய்ட்ஸ்லாம் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வைக்கிறாங்க. நீங்களும் அப்படியே நார்மலாக எப்பயும் போல சாப்பிட்றீங்க. அப்போ ஜேகே சாப்பிட்றவங்களே பார்க்குறான். லைக் உங்கள் தாலி செயின்னு, அப்புறம் நீங்கள் அந்த குனிஞ்சு சாப்பிட்டு நிமிர்றது, உங்கள் ஹேரு அந்த டிஸ்டர்ப் பண்ணுற ஹேர் அதெல்லாம் பார்க்குறான். அவனுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே உங்களை அவனுக்கு கூடயே வச்சுக்கணும். லைக் அவன் உடம்புக்குள்ளேயே உங்களை அப்படியே புதைச்சிக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அவனுக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு தெரில. நீங்கள் அவனுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்லாம் தோணுது. அப்படியே உங்களை மெஸ்மரைஸ் ஆகி பார்க்குறான். நீங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சு ஜேகேவை பார்க்குறீங்க. அப்போ ஜேகே ஸ்டீல் இன்னும் சாப்பிடல. அப்போ நீங்கள் ஜேகே சாப்பிட்லையா நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகே இல்லடி, நீ வேணா ஊட்டி விட்றியா அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்களும் சரி ஜேகே அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு ஷாக்கா, உனக்கு ஓகேவாடி? ஊட்டி விடுவியா? இதில் என்ன இருக்குது ஜேகே, நீங்கள் இப்போ என் ஹஸ்பண்ட் தானே, அதனால் எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேக்கு அப்படியே ஃபீட் பண்ணுறீங்க. ஜேகே நல்லா சாப்பிட்றான். நீங்கள் ஃபீட் பண்ணவும் ஜேகே நீங்கள் ஃபீட் பண்ணும்போது அவன் அப்படியே உங்கள் தாலி செயின் மேலே அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. லைக் அவன் கட்டினது உங்கள் கழுத்தில் இருக்குது, அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு, அவன் வாங்கி கொடுத்த அந்த ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, மனசுக்குள்ள ரொம்ப இன்னும் நிறையா ஆசை. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பெரிய பெரிய ஆசையாக வருதுங்க. நீங்கள் தான் அவனுக்கு இப்போ இருக்கிற ஒரே ஆசை, வேறு எதுவுமே கிடையாது உங்கள் முன்னாடி. அந்த மாதிரி இருக்குது அவனுக்கு. அவன் அப்படியே உங்களை அப்படியே ரசிக்கிறான் நல்லா. தென் நீங்கள் அப்படியே ஊட்டி விட்டு முடிச்சுட்டு ஜேகே இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? இதுவே அதிகம்டி, நைட்டு வேணாவா ஒன்று சாப்பிட்றேன், அது வேணால் எவ்வளோ வேணால் கொடு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற. அப்போ நீங்கள் ஜேகே என்ன பேசுகிறீங்க, ஒன்றும் ரெடி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாம் அவனே கழுவி விட்றான். லைக் பைப்பை தந்துவிட்டு அவனே உங்கள் கையெல்லாம் தேய்ச்சி விட்டு தென் அப்படியே உங்கள் கையெல்லாம் தொடக்கி விட்டுட்டு உங்களை அப்படியே காரில் உட்கார வைக்கிறான். உங்களுக்கு காரில் உட்கார வைக்கும்போது லைக் அவனே தான் கார் டோர் ஓப்பன் பண்ணி விட்றான். லைக் ஒரு பிரின்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறான். நீங்களும் ஜேகே அப்படியே பார்க்குறீங்க. அங்கே இருக்க காட்ஸ் மெயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷாக்கு. பிகாஸ் ஜேகே எவ்வளோ பெரிய மாஃபியான், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், அவர் இப்படி இருக்கிறாரா ஒய்ஃப் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே உங்களுக்கு எதுவும் பெருசாக தெரில. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே ஏறி உட்காந்துக்கிறீங்க. ஜேகே தான் கார் ட்ரைவ் பண்ணுறான். அப்போ காட்ஸை பார்த்துட்டு ஏதோ ஒன்று நோட் பண்ணுறான். அப்போ அவங்களுக்கு புரிஞ்சுக்குது. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. தென் ஜேகே அப்படியே கார் எடுத்துகிட்டு உங்கள் காலேஜில் வந்து நிப்பாட்டுறான். ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு தான் இருந்திருப்பீங்க. ரொம்ப லேட்டாக சொல்கிறேன்ல, பரவாயில்ல, எப்போ வேணும் அப்போ சொல்கிறேன் கரெக்டாக. நான் ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஞாபகம் வர்றதில்ல, அதுக்கு தான். இப்போது ஆல்ரெடி நீங்கள் காலேஜாக படிச்சுருந்துருப்பீங்க. இடையில தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கும். இப்போ தான் ஒரு 4 days கழிச்சு நீங்கள் காலேஜ் போகிறீங்க. சாட்டர்டே சண்டே எல்லாம் முடிஞ்சு காலேஜ் போகிறீங்க. தென் அப்படி நீங்கள் இறங்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து ஹே அயன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை ஹக் பண்ணுறா. நீங்களும் அது ரிட்டன் ஹக் பண்ணிவிட்டு அப்படி ஜாலியாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஹே ரோசி நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? இவர் தான் என் ஹஸ்பண்ட் ஜங்குக் அப்படின்னு காமிக்கிறீங்க. அப்போ அவர் டக்குன்னு ஜங்குக்கை பார்த்து அப்படியே பவு பண்ணிடுறா. பவு பண்ணி அவள் ஹெட்டு கீழே வச்சுட்டே நிற்கிறா. அப்போ ஜேகே டக்குன்னு சும்மா ஒரு நோட் பண்ணிவிட்டு ஆக்சுவலி அவன் வீட்டில் இருந்ததை விட அவனோட ஆர்வம் அப்படியே வெளியே ரொம்ப டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்கான். அவன் வீட்டில் எவ்வளோ சாஃப்டாக இருந்தாலும் வெளியே அவ்வளோ கோல்டாக இருக்கான். நீங்கள் அதை நோட் பண்ணியிருப்பீங்க. அப்போது ஜேகே சும்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான், முறைக்கிறான். உங்களை பார்க்கல, முறைக்கிறான். நீங்கள் என்னாச்சு அவருக்கு, இப்போ ஏன் நம்மளை பார்த்து முறைக்கிறாரு, நான் ஏதாவது பண்ணிட்டேனா அப்படின்னு ஜேகே பார்க்குறீங்க. அப்போது ஜேகே உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரோசியை பார்த்து கேட்குறாங்க. அப்போ ரோசி வந்துட்டு அப்படியே பயந்துக்கிட்டே ரோசி சார் ரோசி அப்படிங்கிறான். அப்போது ஜேகே ஹேமல் பின்னாடிலாம் வராத போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ ரோசியும் ஓகே சார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போயிடுறா. அப்போ நீங்கள் எதுவுமே புரியாமல் ஜேகே என்ன சொன்னீங்க இப்போ அவள்கிட்ட? எனக்கு அவள் வந்து உன்கிட்ட பேசுறது பிடிக்கல. ஜேகே அது என் ஃப்ரெண்டு ஜேகே, அவள் கேர்ள் தானே, இதில் என்ன இருக்குது? கேர்ள்னாலுமே எனக்கு பிடிக்கல ஏன் எனக்கு பிடிக்கல
அவள் வந்ததுமே எப்படி ஹக் பண்ணுறா வரும்னு. நான் கூட ஒன்று அந்த மாதிரி ஹக் பண்ணலை. அவள் யார் என்ன ஹக் பண்ணுறக்கு? நீ என்னோடது, நான் மட்டும்தான் உன்னை ஹக் பண்ணுவேன். அது ஈவன் கேர்ளாக இருந்தால் கூட ஹக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். அவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. பிகாஸ் எல்லாம் காலேஜ் லைஃப்னால் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணி அப்படி போகிறது தானே காலேஜ் லைஃபு. பட் அதுவே ஜேக்கிங்க இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் தென் அப்போ ஏதாவது சொன்னால் ஜேகே ஏதாவது சொல்லுவாரான்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்டாக நிற்குறீங்க. அப்போ ஜேகே, இங்கே பாரு, யார்கிட்டையும் பேசாத, நீ தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ தனியாகவே இரு. உனக்கு அப்படியே தான்னா எனக்கு ஒரு கால் பண்ணு. இங்கே எவனும் என்னை எதுவும் சொல்ல மாட்டான், சரியா? அதனால் உனக்கு எதாவதுன்னா எனக்கு கால் பண்ணு, நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன், சரியாடி? உனக்கு எதாவது பேசணுன்னு தோணுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. அண்டு லஞ்சுக்கு நான் வரேன், சரியா? லஞ்சில் உன்னை பார்க்க வரேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஜேகே எதுக்கு லஞ்சில்? கல்யாணம் பண்ணிவிட்டு தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. நான் கல்யாணம் பண்ணியதே உன் கூட ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணணும் தான். அண்ட் அது அவ்வளோதான், சரியா? எதனா கால் பண்ணுடி. இங்கே கிடைக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காத, நல்லதா நல்ல ஃபுட் மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாக சொல்லிட்டு போகிறான். நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு காலேஜுக்குள்ளே போகிறீங்க. எல்லோரும் உங்களை பார்த்து பவ் பண்ணுறாங்க, விஷ் பண்ணுறாங்க, உங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் புதுசாக இருக்குது உங்களுக்கு. நீங்களும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்போது நீங்கள் போனதும் அதாவது பிரின்சிபல் ரூமை க்ராஸ் பண்ணி தான் போகணும். பிரின்சிபல் அங்கே வெளியே உங்கள் ஹெச்ஓடி மேம்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே அந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போது உங்கள் பிரின்சிபல், உங்கள் ஹெச்ஓடி மேம், உங்கள் அந்த கிளாஸ் டியூட்டர் எல்லாருமே உங்களுக்கு அப்படியே பவ் பண்ணி விஷ் பண்ணுறாங்க. நீங்கள் ஐயோ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும் அவங்க டக்குன்னு, மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், இது எங்களோட இது நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், எதுவும் கேட்காதீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க உங்களே மேடம்ங்கிறாங்க. அப்போ நீங்கள் ஐயோ நீங்கள் அப்படிலாம் கூப்பிடாதீங்க, எப்பயும் போல் என் நேம் வச்சு கூப்பிடுங்க அப்படிங்கிறீங்க. அப்போ அவங்க நோ எங்களுக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது ஜேகே சார், அப்புறம் எங்களுக்கு கொண்டுருவார் உங்களை என் நேம் சொல்லி கூப்பிட்டா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு இது பிடிக்கலை. ஏதோ என்ன இது இவ்வளோ இது கொடுக்குறாங்க. நமக்கு வந்துட்டு காலேஜ்னாலே என்ன ஒரு எல்லாருமே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் லைஃபு. இப்படி இருக்கும்போது இங்கே இப்படி நடக்குது. இப்படிலாம் இருக்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் இதெல்லாம் போய் ஜேகே சொன்னால் அவன் திட்டுவான் அப்படிங்கிறதுக்காகவே அமைதியாக இருக்கீங்க. தென் அப்படியே நீங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க. யாருமே அங்கே பக்கத்தில் உட்காரல. எல்லாருமே உங்களுக்கு ஒரு மரியாதைங்கிற பேரில் ஒரு 4 பெஞ்ச் தள்ளி அந்த மாதிரி தான் இருக்காங்க. உங்களை சுற்றி யாருமே கிடையாது. நீங்கள் ரோஸியை பார்க்குறீங்க. ரோஸி உங்களுக்கு கண்டுக்க கூட இல்லை, அமைதியாக இருக்கா. அப்போது நீங்கள் ரோஸிக்கிட்ட ஹே ரோஸி அப்படின்னு பக்கத்தில் போகிறீங்க, ரோஸி பக்கத்தில். அப்போ ரோஸி டக்குன்னு எழுந்திரிச்சி வேறு பெஞ்ச் போயிடுறா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ப்ரோக்காகி நிற்கிறீங்க. பிகாஸ் ரோஸினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் வந்துட்டு உங்களோட சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்டு. பட் அவள் உங்களை பார்த்து இப்படி போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க அதே இடத்துல. ரோஸி எழுந்து போனால அந்த பிளேஸை பார்த்துட்டே நிற்கிறீங்க. அப்போ ரோஸிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஜேகேக்கு வந்துட்டு அவ்வளோ மவுஸ் ஒரு நிறையா ஒரு மரியாதை கொடுப்பாங்க அந்த சியோல் சிட்டிலேயே. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. தென் உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே புரிஞ்சிடுது உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி இருக்கீங்க. அப்படியே பிரேக் டைம் ஆகுது. நீங்கள் எப்பயும் போல் பிரேக்கில் கேண்டீன் போவோம்ல அந்த மாதிரி தான் போகிறீங்க. அங்கே யாருமே இல்லை. அதாவது எல்லாம் நீங்கள் வரீங்கங்கிட்ட உங்களுக்கு அப்படியே உங்கள் தள்ளி ஒரு 100 மீட்டர் தள்ளி தான் போய் நிற்கிறாங்க. எல்லோரும் உங்களுக்கு அவ்வளோ மரியாதை. கேண்டீனில் போனதுமே கேண்டீனில் இருக்கிற அந்த சர்வ் பண்ணுவாங்கள்ல அவங்களும் உங்களுக்கு பவ் பண்ணிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சர்வ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாமே பார்த்து நீங்கள் உங்களுக்கு எதாவது வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு கேட்குறாங்க. பட் உங்களுக்கு ஒன்றுமே வேணாம் நீங்கள் சொல்லிடுறீங்க. ஏன்னா ஜேகே வந்து வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ அதனால் தென் நீங்கள் அப்படியே அமைதி சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போது ஒரு பையன் மட்டும் வந்து உங்ககிட்ட ஹொயன் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் அந்த பையனை பார்க்குறீங்க. அப்போது எல்லாருமே அந்த பையனையும் உங்களையும் தான் பார்க்குறாங்க. அப்போது அந்த பையன் உங்ககிட்ட, இவங்கெல்லாம் உனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, ஏன் என்னாச்சு? அதாவது எனக்கு இது சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க யாரும் கிடையாது, எனக்குன்னு அவ்வளோ ஒன்றும் இல்லை. பட் எல்லாம் ஏன் உனக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் இல்லை அது ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் கழுத்தில் இருக்க தாலியை பார்க்குறான். அப்போ பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு,
லைக் அந்த ஸ்டீல் பெஞ்சை டக்குன்னு எட்டி வச்சு அப்படி கீழே விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. நீங்கள் அப்படியே பயந்து பார்க்குறீங்க. ஜேகே தான் பின்னாடி செம்ம கோவமாக நிற்கிறான். அப்போ அந்த பையன் ஜேகே பார்த்ததும் யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜேகே என்னவே யார் நீங்கன்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பக்கத்தில் வந்து அந்த பையனோட நெக்கு டக்குன்னு டைட்டாக பிடிக்கிறான். அப்போ நீங்கள் ஜேகே என்ன பண்ணுறீங்க ஜேகே, விடுங்க விடுங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட கையை பிடிச்சி அப்படி தட்டி விட பார்க்குறீங்க. அப்போ ஜேகே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறான். அதனால் அவனை ஒன்றுமே பண்ண முடியல உங்களால். அப்போது நீங்கள் ஜேகே அவன் என் ரிலேட்டிவ் விடுங்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜேகே கையை எடுத்து விட்றீங்க. ஜேகே டக்குன்னு என்ன சொன்னேன், ரிலேட்டிவா? இவனால் நான் பார்த்தது கூட கிடையாது, இவன் எப்படி ரிலேட்டிவ் அப்படிங்கிற அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். அப்போ நீங்கள் ஜேகே இவன் என் அத்தை பையன் ஜேகே, இவன் அன்றைக்கி மேரேஜுக்கு வரல. அப்போது இவன் எனக்கு ஏதோ கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுன்னா அப்ராட் போயிருந்தான், இப்போ தான் வந்திருக்கான். எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் இருக்கிறேன். இப்போ யாருமே என் கூட பேசுறது கூட இல்லை ஜேகே, நான் தனியாக தான் இருக்கிறேன். உன்னை யாரடி தனியாக இருக்க சொன்னா? இதுக்கு தான் நான் காலேஜே போகாத, என் கூட்டவே இருடிங்கிறேன். நீ தான் கேட்க மாட்ற. ஜேகே நான் படிக்கிற பொண்ணு ஜேகே, காலேஜ் லைஃப்னால் என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரியா? எல்லாத்து கூட பேசி ஜாலியாக இருக்கிறது தானே காலேஜ் லைஃப். நீங்கள் என்ன ஜேகே இப்படி இருக்கீங்க? ரொம்ப டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறீங்க ஜேகே. இந்த 3 டேஸ்க்கே இப்படின்னா லைஃப் லாங் என்னால் நினச்சி பார்க்க முடியல அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே டக்குன்னு அவங்க நெக்கை பிடிச்சிட்றான் நல்லா டைட்டாக அந்த பையனை விட்டுட்டு. அப்போ நீங்கள் ஜேகே வலிக்குது ஜேகே விடுங்க அப்படிங்கிறீங்க. அப்போ அந்த டோட்டல் காலேஜ் உங்கள் 2 பேர்த்த தான் பார்க்குது. ஜேகே என்னடி சொன்ன? மித்தவங்க கூட ஜாலியாக இருக்கிறதானா? அப்படி ஒன்றும் இந்த காலேஜ் படிக்கணும்னு அவசியமே கிடையாது, வா நீ எல்லாம் எதுவுமே படிக்காமையே நான் உன்னை பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். நீங்கள் ஜேகேவோட கையை தட்டி விட்டு ஜேகே என்ன ஜேகே நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? ஜேகே ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஜேகே ரொம்ப. பட் நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறது சுத்தமாக நல்லா இல்லை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. அப்போ ஜேகேக்கு உங்கள் ஐஸை பார்க்க விட்டு ஒரு மாதிரியா கஷ்டமாயிடுது. அப்போ ஜேகே ஐயா இங்கேருந்து அழுகாத, டென்ஷன் வயிறாவது, எழுந்து வா அப்படிங்கிறான். லைக் நீங்கள் அப்படியே குழந்த மாதிரி உட்காந்துருப்பீங்களா கீழே, அதான். அப்போது நீங்கள் நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன், நீங்கள் எப்படியும் அங்கே போனாலும் இப்படி தான் பண்ணுவீங்க, நான் வரல ஜேகே, உங்கள் கூட நான் வரமாட்டேன் அப்படிங்கவும் ஜேகே எச்சா டென்ஷன் ஆகுது. அப்போ யார் கூட போவ நீ? எவன் கூட போவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இப்போ ஒழுக்கமாயிரா எந்திரிச்சு வரையா இல்லை மறுபடியும் உனக்கு கொடுக்கட்டா? நீ என்னோடது கண்டவெல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு விடுவேண்ணா நான், இருடி ஃபஸ்ட்டு அவன் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போயிட்டு ஏண்டா அவள் தான் தாளிச்சேனை முன்னாடி போட்டிருக்கிறாள, அதை பார்த்து கூடயுமா உனக்கு கண்டுபிடிக்க முடியல? ஆமாம்மா நீலாம் அதில் பார்க்கக்கூட கூடாது, ஏன்னா அவள் தாளிச்சேன் தொங்குற இடம் வேறு, சரியா? அவள் கழுத்தில் அதுதான் நல்லா அடிக்கிற மாதிரி இருக்குது, அப்படி இருந்தும் ஏன்டா இப்படி அலையிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு செம்மையாக அடிக்கிறான். லைக் ஜேகேவோட 2 பஞ்சில் அவனுக்கு அப்படியே பிளட் வாமிட் வந்துடுது. நீங்கள் டக்குன்னு ஜேகே போய்ட்டு ஜேகே வாங்க ஜேகே, ஜேகே வாங்க ஜேகே எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணுறீங்க, பட் யூ கேன்ட். பட் அப்போது டக்குன்னு நீங்கள் ஜேகேவோட ஷர்ட்டு காலர் பிடிச்சி இழுத்து அவனை பார்க்க வைக்கிறீங்க. உங்களோட கை ஜேகேவோட ஷர்ட் காலரில் இருக்கும், எல்லோருமே உங்களை ஷாக்காக பார்க்குறாங்க. ஜேகேக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல, பட் ஏன்னா நீங்கள் ஒயன் அதனால். அப்போது ஜேகே உங்களை பார்த்துட்டு ஷர்ட்லேருந்து கையெடு ஒயன் எல்லாம் பார்க்குறாங்க. நீ அடித்தா திட்டினா வாங்கிக்க வேண்டாம், ஆனால் அதில் ரூம்குள்ளே வெளியே எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, கையெடு அப்படிங்கிறேன். அப்போ நீங்கள் டக்குன்னு ஜேகே இழுத்து அப்படின்னு நல்லா கிஸ் பண்ணுறீங்க. அப்போ ஜேகே எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக உங்களுக்கு கிஸ் பேக் பண்ணுறான். அந்த பையனை மறந்துட்டே இப்போ எல்லா கோவமும் இப்போ ஆனால் எல்லா கோவமும் அப்படியே இறங்கிடுது அவனுக்கு. அப்போது நீங்கள் நல்லா கிஸ் பண்ணிவிட்டு எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வருது? நான் எப்படி இருந்தாலும் உன் பொண்டாட்டி தான்டா, உனக்கு மட்டும்தான்டா, எதுக்குடா இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டாப் போட்டே பேசுகிறீங்க. எல்லாருக்கும் சமைச்சாக்கு
ஏன்னா ஜேகேங்கிற பேரை கூட யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சொன்னால் ஜேகே சார் அப்படிங்கிறவங்க இப்போ நீங்கள் டாலாக போட்டு பேசும்போது எல்லாத்துக்கும் செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. சில பேர்த்துக்கெல்லாம் அவங்க ஒஹேனா இருந்துடக்கூடாது அப்படின்னு உங்கள் மேலே ஒரு பொறாமையாக இருக்குது. அப்போ ஜேகே நீ என்னோடதுடி, நீ என்னோடது, முழுசாக என்னோடது. இந்த கண், மூக்கு, வாய், இந்த செஸ்ட்டு எல்லாமே என்னோடதுடி, எனக்கு மட்டுமானது. எனக்கு அது யாரும் பார்க்கக்கூடாதுன்னு தோணுது என்னை தவிர. உன்னை அப்படியே மறைச்சி எனக்குள்ளே வச்சுக்கணும்டி. உன்னை டெய்லி அப்படியே நான் மட்டும்தான். எனக்கு அது எப்படின்னு சொல்ல தெரில வஹேன், எப்படின்னு சொல்ல தெரில அப்படிங்கிறேன். அப்போ நீங்கள் ஜேகே உனக்கு இப்போ ஒரு ஃப்ளவர் பிடிச்சிச்சின்னா அது நீ வச்சுக்கலாம் ஜேகே, தப்பு இல்லை. ஆனால் அது இறுக்கி வச்சினா அது ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிடும். அது எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி வச்சுனா அது கொஞ்ச நாள் உன் கூட இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜேகே டக்குன்னு உங்கள் நெக்கு, அதாவது உங்கள் பேக் நெக்கை பிடிச்சி அவனுக்கு க்ளோஸாக நிற்க வைக்கிறான். லைக் உங்கள் பாடியும் ஜேகேவோட பாடி அப்படி நல்லா டச் ஆகுற மாதிரி. இங்கே பாருடி, ஃப்ளவரு, ஒத்தா, மயிறு, எனக்கு அதெல்லாம் எதுவும் தேவை கிடையாது. எனக்கு தேவையானது நீ மட்டும்தான். உன்னை எவனும் பார்க்கக்கூடாது. பார்த்தானா இந்த அவனுக்கு இப்போது ஆச்சு பார்த்தியா, 2 அடியில் செத்துருப்பான். நீ மட்டும் எனக்கு கிஸ் பண்ணாமல் இருந்திருந்தீன்னா. நல்லா மூடேற்றி விட்டுட்ட. வாடி வீட்டுக்கு, உனக்கு இருக்கு அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையே. நீ தாண்டி காரணம் எல்லாத்துக்கும். வா, உனக்கு இருக்குது, அப்புறம் காமிக்கிறேன் நான் யாருன்னு அப்படிங்கிற. அப்போ நீங்கள் ஜேகே எனக்கு பயமாக இருக்குது ஜேகே, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? எதுக்கு? ப்ளீஸ் ஜேகே இப்படிலாம் பண்ணாதீங்க ஜேகே. அட்லீஸ்ட் நான் கேர்ள்ஸ்கிட்டையாவது கூட பேசிக்கிறேன் ஜேகே, ப்ளீஸ் ஜேகே. வயன் நீ இனி காலேஜே வரமாட்டேன் வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அப்போது நீங்கள் ஜேகே என்ன ஜேகே உங்களுக்கு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு கையை அப்படியே தட்டி விடுறீங்க. ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. ஒருத்தவனுக்கு சொன்னால் புரியுமா புரியாதாடி? நானும் டென்ஷன் ஆகக்கூடாது பார்த்துட்டு இருக்கேன். விடமாட்டில நீ, விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை, அதாவது உங்கள் ட்ரெஸ் அந்த ஸ்காலர் போன் இருக்குல்ல அதை பிடிச்சி இழுத்து வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை நல்லா கிராப் பண்ணி இழுத்துட்டு போகிறான். நீங்களும் ஜேகே வலிக்குது ஜேகேன்னு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி வரீங்க. ஜேகே அப்படியே உங்கள் காலில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எவ்வளோ தூரம் சொன்னேன் அவன் கூட பேசக்கூடாதுன்னு. அவன் தான் வந்து பேசுகிறான். ஓரமாக போகிறத விட்டுட்டு நீ என்ன பேச்சு கொடுத்துட்ருக்கியா? இங்கே பாருடி, உங்கள் அப்பனாக இருந்தாலுமே உன் கூட பேசக்கூடாது தான். ஏன்னா நீ என்னோடது. நீ தொடுற ஒரே ஒரு பையனா அது நான் மட்டுமா தான் இருக்கணும். நான் மட்டும்தான், வேறு எவனும் உன்னை தொடக்கூடாதுடி, எவனும். ஈவன் உங்கள் அப்பனாக இருந்தால் கூட இத்தனை வருஷம் உன்னை வளர்த்துருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு நோ, உன்னை பார்க்கறக்கு கூட அவனுக்குலாம் ரைட்ஸ் கிடையாது. இப்போ நீ என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அந்த கார் ஸ்டார்ட் பண்ணி இப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். வீட்டில் வந்து காட்ஸ் மேட்ஸ் எல்லாருமே அகைன் உங்களுக்கு பவ் பண்ணுறாங்க. நீங்கள் எதுவுமே பெருசாக கண்டுக்கலை. ஜேகே உங்களை அப்படி இழுத்துட்டு ரூம்குள்ளே போகிறான். ரூம்குள்ளே போயிட்டு உங்களை பெட்டில் அப்படி தள்ளி விட்டுட்டு என்னடி இப்போ ஏதாவது பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் ஜேகே என்ன ஆச்சு உங்களுக்கு? நல்லா தானே இருந்தீங்க, நீங்கள் எதுக்கு இப்போ அங்கே வந்தீங்க? ஒத்தா என்னடி, என்ன அவன் கூட இப்போ என்ன படுக்கணுமா உனக்கு? எதுக்கு வந்தீங்கன்னு புருஷனாக கேட்குற? நீ என் பொண்டாடிடி. உன்னை இன்னொருத்தவங்க கூட நான் பேச விட்டுருவேனா? இங்கே பாருவாயேன், நீ வந்துட்டு எவன் கூடயும் பேசக்கூடாது, எவன் கூடயும் நீ பார்க்கக்கூடாதுடி. உன்னையும் யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் அப்போ என் மூஞ்சில் ஆசிடை போட்டு நானே என் மூஞ்சியை மறைச்சாதான் ஜேகே உண்டு அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே பரவாயில்லடி, அது கூட பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. எனக்கு நீ என்னை மட்டும்தான் பார்க்கணும், நான் மட்டும்தான் உன்னை பார்க்கணும், அவ்வளோதான். இது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப டாக்ஸிக்காக பேசுகிறான். அப்போ நீங்கள் ஜேகே என்ன ஜேகே இதெல்லாம் அப்படிங்கிறீங்க. அப்போது ஜேகே உங்ககிட்ட அப்படியே க்ளோஸாக வரான். அப்போது உங்கள் ரூம் டோரை யாரோ நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. நீங்கள் தான் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே இருங்க ஜேகே, யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்க. அப்போ ஜேகே
அத்த யார்ரா அது இந்நேரத்தில் இருக்கட்டும் ஷவனாக இருந்தால் இப்போ போட்டு தள்ளுறேன் பாரு கன் எடுத்து வைக்கிறான். அப்போ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணவோ உங்கள் மாம் டேட் தான். நீங்கள் அவங்கள பார்த்ததும் அம்மா அப்பா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம்குள்ளே கூப்பிடுறீங்க. அப்போது அவங்க ஜேகேவை பார்த்ததும் பவ் பண்ணுறாங்க. ஜேகேக்கு அப்படியே இப்போ என்னடா சொல்கிறது, அதாவது அங்கே யாராவது மெய்டு கீடு யாராவது இருந்தானா போட்டுடலான்னு சொல்லி தான் இருப்பான். வந்தது உங்கள் மம் டேட் அப்படிங்கும்போது அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் அப்படியே கன்னை தூக்கி அவனோட பேக் சைடு பேண்ட்டில் ஒளிச்சு வச்சுக்கிறான். அப்போது ஜேகே சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு ஸ்மைல் பண்ணிவிட்டு வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போது உங்கள் டேட் ரொம்ப தயங்கிக்கிட்டே நல்லாயிருக்கோம் மாப்பிள்ள அப்படிங்கிறாரு. லைக் அவரே ஒரு மரியாதையோடு தான் பேசுகிறாரு ஜேகே முன்னாடி. அப்போ ஜேகே என்ன விஷயம் மேரேஜ் ஆனால் 3வது நாள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது உங்கள் மாமனாடும் இல்லை நெக்ஸ்ட் வீக் எங்கள் ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் இருக்குது, நீங்களும் ஐயனும் கண்டிப்பாக வரணும், அதுக்கு தான் இவங்களோட பையனுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரிலேட்டிவ் 2 பேர்த்த காமிக்கிறாங்க. அப்போ அவங்க ஜேகேயை பார்த்து அப்படியே நல்லா அப்படியே குனிஞ்சு பவ் பண்ணுறாங்க. அப்போது நீங்கள் எதுக்கு இவங்க இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்க. பிகாஸ் ஜேகே வந்துட்டு உங்ககிட்ட எப்பவுமே நார்மலாக தானே இருப்பான். அதனால் உங்களுக்கு ஜேகே கிட்ட ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்து இப்போ இவங்க இப்படிலாம் பண்ண விட்டு உங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும். அப்போது ஜேகேவும் லைட்டாக ஒரு நோட் பண்ணிவிட்டு ஓகே நாங்கள் வரோம், எப்போ வரணும், அது இந்த 3 டேஸ்க்குள்ளே மேரேஜ் இருக்குது, நீங்கள் நாளைக்கே வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஜேகேவும் நாளைக்கேவா, அது எப்படி நாளைக்கு, மேரேஜுக்கு 3 டேஸ் இருக்குல்ல, நாங்கள் ஸ்ட்ரைட்டாக மேரேஜுக்கு வரோம். அது இல்லை மாப்பிள்ள ஒயன் வேணும்ல. ஒயன் எதுக்கு, அங்கெல்லாம் ஒயன் வந்து என்ன பண்ண போகிறா அது சொந்தக்காரங்க கல்யாணம், அதான் நீங்கள் வேணால் அப்படியே நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுங்க மாப்பிள்ள, நாங்கள் வேணால் ஒயனை அப்படி சொல்லுங்கம்மா அப்படியே தயங்குறாங்க. அப்போ ஜேகே செம்மையாக முறைக்கிறவங்க மாமன். அப்போது நீங்கள் அம்மா நான் வரேம்மா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஜேகே டக்குனு உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. அப்போது ஜேகே இங்கே பாருங்கள், ஒயன் இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாது. ஆல்ரெடி நான் ஒயனே இல்லாமல் தான் 1 இயராக கஷ்டப்பட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் மேரேஜ் ஆச்சு. இப்போ மேரேஜ் ஆன 3rd டேவே கூட்டிகிட்டு போகிறேங்கிறீங்க. ஐயோ மாப்பிள்ள கூட்டிகிட்டு போகிறேன்லாம் சொல்லலை மாப்பிள்ள, மேரேஜ் முடிஞ்சது நீங்கள் 2 ஒன்றா வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஜேகேவும் சரி நானே ஒயனை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் போங்க அப்படின்றான். அப்போது நீங்கள் ஜேகே என்ன பேசுகிறீங்க, வந்தவங்களை சாப்பிடுங்க அதெல்லாம் சொல்ல மாட்டிங்களா, இப்படி தான் போங்கன்னு சொல்லுவீங்களா அப்படி நீங்கள் ஜேகேயை பார்த்து மிரட்டுறீங்க. அப்போ ஜேகே உங்களை பார்க்குறான். லைக் நார்மலாக அதை பார்க்குறான் தான் பார்க்குறான். அப்போ உங்கள் மாம் டாடு இல்லை ஒயன் பரவாயில்லதா, நீங்கள் வரேன்னு சொன்னீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஜேகே இருங்க இருந்து சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறா. அப்போ உங்கள் டேடு இல்லை மாப்பிள்ள பரவாயில்ல இருந்து சாப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். ஓகே மாப்பிள்ள அப்படின்னு அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்போ நீங்கள் நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு போகிறீங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சி அகைன் ரூம்குள்ளே எடுத்து ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிடுறா. உங்கள் மாம் டேடு மாறி அவங்க ஃபேஸை பார்த்துட்டு ஏங்க வாங்க நம்ம கீழே அந்த ஹாலில் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் சைடு பார்த்தா நீங்கள் ஜேகே என்ன பண்ணுறீங்க, அம்மா அப்பா வந்திருக்காங்க, இருங்க நான் போய் அவங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டு வரேன். என்னடி மெய்டா, இந்த வீட்டுக்கு மெய்டாடி நீ இதெல்லாம் செய்யறக்கு. ஜேகே என்ன மெய்டான்னு கேட்குறீங்க. பேசிக்காக ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள புருஷனை பார்த்துக்கிட்டோமா, புருஷனுக்கு சமைச்சு கொடுத்தோமா, புருஷனை அப்படின்லாம் கவனித்தோமா அப்படி தானே இருப்பாங்க. நீங்கள் என்ன சமைக்கக்கூடாதுலாம் சொல்கிறீங்க. இருங்க ஜேகே அம்மா அப்பா வந்திருக்காங்கல்ல, நான் போய் பார்த்து வரேன், அவங்களே இனி எப்போ வருவாங்களோ தெரில. ஒயன் எனக்கு கோவம் வருது ஒயன், செம்மையாக கோவம் வருது உன் மேலே. ஜேகே இதில் எதுக்கு கோவப்படுறீங்க இப்போ நீங்கள், எதுக்கு கோவப்படுறீங்களா, அவங்க வந்தால் வரட்டும், அவங்க வாட்டுக்கு இருந்துட்டு போகட்டும், நீ என் கூட ரெடி, என் கூட மட்டும் இரு. ஜேகே அம்மா அப்பா ஜேகே இருந்தாலும் நாங்கள் என்னை பெற்று வளர்த்தவங்க. ஹூஸ் கேர், அதில் எனக்கு கவலை கிடையாது, நீ இப்போ என் கூட இரு, நீ இருக்கிற ஒவ்வொரு நாளும் என் கூட மட்டும்தாண்டி இருக்கணும், என் கூட மட்டும்தான் இருக்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு அவன் சொல்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு அம்மா அப்பாட்ட கூட பேசக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. அப்போது நீங்கள் இங்கேருந்து நான் என்ன ஜேகே பண்ணுறது, அம்மா அப்பா எல்லாம் ஹாலில் இருக்காங்க,
எனக்கு இங்கே எப்படி நான் இருக்கிறது? ஹாடி, நான் இருக்கேன்ல. ஆ என்ன கொஞ்சடி, என்னை பார்த்துக்கோ நீ, அது போதும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்களை என்ன பார்த்துக்கிறது? நீங்கள் தான் உங்களுக்கு சமைச்சு தரக்கூடாது, கிச்சனுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நான் என்ன பண்ணுறது ஜேகே? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வா இங்கே வா அப்படி சொல்லிட்டு உங்களை லேப்பில் உட்கார வச்சுட்டு உங்கள் ஃபேஸை பார்த்து அப்படி நல்லா கிஸ் பண்ணுறான். அப்போது அப்படியே உங்கள் பேக் சைடு ஃபுல்லாக ரப் பண்ணுறான். அப்போது உங்கள் அந்த இன்னர் இருக்குல்ல, அதை டச் பண்ணிவிட்டு, ஹயன் என்னை பாரு. சொல்லுங்க ஜேகே. என்ன என்ன போட்ட உள்ள என்ன போட்டிருக்க? அது ஜேகே இன்னர். என்ன சிங்கிள் லேயர் தான் போட்டிருக்க, டபுள் லேயர்லாம் போட மாட்டியா? ஜேகே அப்போ வீட்டில் தானே இருக்கோம். மயிறு வீட்டில் இங்கே எவ்வளோ காட்ஸ் இருக்காங்க. இப்படி தான் சுற்றுவியாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் டிஷர்ட்குள்ளே கையை விட்றான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இப்படி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே என்னது சிங்கிள் லேயர் மட்டும் போட்டு வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிடிச்சி இழுத்து விடுறான். அது அது அந்த பெல்ட்டு மாதிரி தானே இருக்கும் அந்த இன்னர். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. நீங்கள் ஜேகே வலிக்குதா? வலிக்கட்டும், இனிமேல் இந்த மாதிரி போட்டினா வச்சுக்கிறது அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் ஓகே ஜேகே ஓகே. என்னடி பிராண்ட் இது? ஏதோ லோக்கல் பிராண்டு மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பிராண்டா? ஜேகே இது பிராண்ட் ஜேகே. இது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா? எவ்வளோ? இது 2000 rupees. ஜஸ்ட் 2000 rupees வருதெல்லாம் இதுக்கடி போடுற? வா உனக்கு நான் வேறு வாங்கி தரேன் அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் இதை விட காஸ்ட்லியாக உள்ளே எப்படி போட்டால் என்ன ஜேகே? இதை விட காஸ்ட்லியாக தான் போகணுன்ட்டு இருக்குதா? பாருடி, நான் தான் பார்க்கணும். நான் பார்க்குறது எல்லாமே காஸ்ட்லியாக மட்டும்தான் இருக்கணும், ஓகேவா? நீ குயினடி, உனக்கு எல்லாமே காஸ்ட்லியாக தான் வாங்கி தருவேன் அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் கடவுளே, இவன் என்ன பைத்தியமான்னு நடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஜேகேக்கு கால் வருது. அவர் அதை அட்டன் பண்ணி பேசிட்டு அப்படியே வெளியே போகிறாரு. நீங்கள் அப்படி இப்போ என்னடா பண்ணுறது? உங்களுக்கு வந்துட்டு யாரும் உங்களை போட்டு அடைச்சி வச்ச மாதிரி எப்படி ஃபீல் ஆகுது. எதுவும் பண்ணக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, இந்த ட்ரெஸ் தான் போடணும், இது தான் பண்ணணும் அப்படிங்கும்போது யாரும் உங்களை போட்டு நல்லா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க. அப்படியே நைட் ஆகுது. ஜேகே வராரு ஆஷுஷுவல் எப்பயும் போல் உங்களுக்கு எல்லாம் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜேகே கிட்ட போய்ட்டு, ஜேகே நான் நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடுறது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ ஜேகே அது வாடி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறான். அது எல்லாமே ஃபுல் கவர்டு ட்ரெஸ் தான். லைக் ஒரு இடமும் தெரியாத அளவுக்கு இருக்குது. ஏதாவது உங்களோட கை அந்த எல்போவுக்கு மேலேயே இருக்குது ட்ரெஸ்ஸு. உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரிலாம் போட்டுக்கவே மாட்டீங்க. சும்மா அந்த ஆஃப் கை, அந்த 3/4 அந்த மாதிரி தான் வச்சு போடுவீங்க. இப்போது இந்த மாதிரி அப்படிங்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பரவாயில்ல, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஜேகேக்கும் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அப்போ ஜேகே உங்களை பேக் ஹேக் பண்ணிட்டு, ரெடி பண்ணாட்டி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? நாளைக்கு கண்டிப்பாக போய் ஆகணுமாடி? ஜேகே கண்டிப்பாக போகணும், அம்மா தான் சொல்லிட்டு போனாங்களா அவ்வளோ தூரம். கடவுளே, சரிடி போகலாம், ஒன்றும் இல்லை, இப்போ வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு அவனும் உங்கள் கூடயே படுத்துக்கிறான். தென் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சிட்டிங்க. அப்படியே பெட்டை விட்டு எழுந்திரிக்கலான்னு போகிறீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு எஸ்டர்டே ஒரு அடி வாங்கின அந்த ஸ்லாப் சவுண்டு எதுவுமே பண்ணாமல் உங்கள் காதுக்குள்ளே கேட்குது. நீங்கள் மறுபடியும் போட்டு விடுன்னு வந்து படுத்துக்கிறீங்க. அப்போது ஒரு 20 minutes கழிச்சு தான் ஜேகே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அது வரை சும்மா மேலே பார்த்துட்டு சைடில் பார்த்துட்டு ஜேகேயை பார்த்துட்டு இந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க. தென் ஜேகே ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு உங்களை பார்க்குறோம். உங்களை பார்த்ததும் ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக பிரைட் ஸ்மைல் வருது. நீங்கள் அதை பார்க்கல. அவர் உங்களை பார்த்து ஒரு நல்லா பிரைட் ஸ்மைல் பண்ணிட்டு, குட் மார்னிங் டி பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. நீங்களும் குட் மார்னிங் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் ஆரம்பத்தில் எப்படி தயக்கமாக இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இருக்கீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு,
சரி வாடி ஒன்றா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு கோபப்படுறான். அப்போ நீங்கள் என்னது ஒன்றாவா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. அப்போ ஜேகே சும்மா சொன்னி உன் பெர்மிஷனோட உன்னை எல்லாம் டச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன்றா போய் ஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் உங்களுக்கு அப்போ தான் ப்ரீத்தே வருது. நீங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுறீங்க. ஜேக்கவும் அப்படியே எழுந்து போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான் ஃபஸ்ட்டு. தென் நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றீங்க. அப்புறம் ஆஃப்டர் நீங்களும் எல்லாம் கிளம்பிக்கிட்டு ஜேகேவும் எல்லாம் கிளம்பிட்டு தென் 2 பேரும் அப்படியே காரில் போயிட்டுருக்கீங்க உங்களோட ஊருக்கு. நீங்கள் அப்படியே நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க. ஏன்னா இத்தனை நாளாக யார்கிட்டையும் பேசியிருக்க மாட்டீங்கள்ல அதனால். அப்போது ஜேகே போகிற வழியில் உங்கள்கிட்ட ஹாயன் நல்லா கேளு, நான் இங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா சும்மாலாம் இல்லை, ஏன்னா மாஃபியா அங்கே போய் எல்லாத்துட்டையும் பேசிகிட்டு இருக்காத சரியா, யார்கிட்டையும் பேசக்கூடாது, அதுவும் சிரித்து கிரிச்சு அந்த வேலையே வேணாம் போறியா, ஒரு ஸ்மைல் பண்ணுறா, என்னன்னா என்ன அதோடு வச்சுக்கோ, அதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் உனக்கே தெரியும் என்ன ஆகுன்னு அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே என்ன பேசுகிறீங்க, அது ஃபங்க்ஷன் வீடு எப்படி, அதுவும் நடக்க போகிற ஃபங்க்ஷன் என் கசினுக்கு, அப்படி இருந்து எப்படி நாங்கள் யார்கிட்டையும் பேசாமல் இருக்க முடியும், அதுவாங்க நான் தான் எல்லாத்துக்கும் செல்ல பொண்ணு, அப்படி இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது ஹோயன், யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாது சரியா, அப்புறம் நான் சொல்கிற ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கோ, அது இதுன்னு சாப்பிட்டுட்டு உடம்புக்கு எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஒரு சைடு ஜேகே கேர் பண்ணாலும் பட் இது ரொம்ப ஒரு மாதிரி டாக்ஸிக்காக இருக்குது. நீங்களும் அப்படியே எதுவுமே பேசல அமைதியாகிட்டீங்க. அப்படியே அவங்க அந்த ஹவுஸ் வந்து ரீச் ஆகுறீங்க. அங்கே இறங்குனதும் எல்லோரும் உங்களே ஜேகேயை பார்த்து நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. உங்கள் கிட்டக்க கூட வரல. அப்போது ஏன்னா ஜேகே வந்துட்டு மாஃபியாவில் ரொம்ப பெரிய மாஃபியா அப்படிங்கிறதுனால நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கிறீங்க. அப்போ ஜேகே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து உங்கள் ஷோல்டர் மேலே ஹேண்ட்ஸ் போட்டுட்டு ஆடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறான். எல்லோரும் ஜேகேக்கு பயங்கர மரியாதை கொடுக்குறாங்க. ஜேகேக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் பெருசாகவே தெரில, ஏன்னா எல்லாருமே அப்படி தானே பண்ணுவாங்க. அதனால் அவனுக்கு அதெல்லாம் பெருசாகவே தெரில. நீங்கள் அப்படி ஜேகே கூட மட்டும்தான் இருக்கீங்க. ஜேகே அப்படி உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் ஷோல்டரில் கை போட்டது இன்னும் எட்டுக்கவே இல்லை. தென் அப்படியே எல்லோரும் உங்களுக்கு அந்த டீ காஃபி எல்லோரும் உங்களுக்கு விழுந்து விழுந்து லைக் ஒரு குறையும் இல்லாத மாதிரி அப்படி பார்க்குறாங்க. அப்போ ஜேகேக்கு ஒரு கால் வருது. அவன் எந்திரிச்சு 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இங்கே நீங்கள் அப்போ தனியாக உட்காந்துருக்கவும் உங்கள் ரிலேஷன் எல்லோரும் உங்களை சுற்று போட்டாங்க. ஐயோ ஏன் எப்படி இருக்கா, அவர் நல்லா பார்த்துக்கிறாரா, சே லக்கு தாண்டி, அவ்வளோ பெரிய மாஃபியா உன்னை போய் மேரேஜ் பண்ணியிருக்கிறாரு, ராணி மாதிரி இருக்கிற அந்த வீட்டில் அப்படி இப்படின்னு நிறையா பேசுகிறாங்க. நீங்களும் அப்படிலாம் இல்லை, அவர் என்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டார், எனக்கு எல்லாமே கேட்டதெல்லாம் இந்த ஸ்பாட்டில் வாங்கி தந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிவிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே கால் பேசிட்டு வரான். உங்கள் பக்கத்தில் உட்காரணும் தான் அவன் வந்திருப்பான். பார்த்தா உங்கள் பக்கத்தில் நிற்கிறதுக்கு கூட இடம் கிடச்சிருக்காது. அவ்வளோ இதாக கூட்டமாக உங்களை சுற்றி போட்டிருப்பாங்க. நீங்களும் எல்லாத்தையும் ஜாலியாக பேசுகிறீங்க. அப்போது உங்கள் அப்பா வராரு. ஹயன் எப்போம்மா வந்த அப்பா அப்படி போட்டாக்குன்னு அவரை ஹக் பண்ணுறீங்க. இங்கே ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்கள் ஹக் பண்ணிட்டு அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, இப்போ தான்ப்பா வந்தேன், அப்படியாம்மா மாப்பிள்ளை வரலையா, அவன் அந்த கால் பேச போயிருக்காருப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது உங்கள் அப்பா உங்களுக்கு ஒரு கவர்லேருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து காமிக்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு லெஹங்கா மாதிரி தான், லைக் ஹிப் ரிவேல் ஆகும் அண்ட் ஸ்லீவ்லெஸ் ஹேண்ட் தான். அது பார்த்துட்டு நீங்கள் அப்பா சூப்பராக இருக்குது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வாங்குறீங்க. அப்போ உங்கள் டேடி இங்கே பாருவயன், இது நீ மேரேஜுக்கு போட்டுக்கோ, கண்டிப்பாக ஓ காட் சூப்பராக இருக்குது டிசைன்ஸ்லாம் அப்படின்னு நீங்கள் அதை பார்த்துட்ருக்கோம். அப்போ டக்குன்னு அது யாரோ பிடுங்குறாங்க. நீங்கள் பார்த்தா ஜேகே தான். ஜேகே அந்த ட்ரெஸ் வாங்கி டாப் டு பாட்டம் பார்க்குறான். பார்த்துட்டு உங்கள் அப்பாட்ட என்ன ட்ரெஸ் இது, இதை போட்டால் ஹிப் ரிவேல் ஆகாதா, ஸ்லீவ்லெஸ் ஹேண்டு வேறு, இது வரைக்கும் தெரியும், இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா அப்படின்னு சொல்கிறோம். உங்கள் டேடுக்கு அப்படி ஒரு மாதிரி ஆகுது. அப்போது உங்களுக்கே அது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அப்போ நீங்கள் ஜேகே அப்பா பார்த்து பேசுங்க, யாராக இருந்தாலும் எனக்கு என்ன ஓயன், நான் என் பொண்டாட்டி எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், அண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அவள் ட்ரெஸ் பண்ணணும், அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் யாராச்சும் போடுவாங்களா, நீங்கள் ஒரு அப்பா தானே,
இப்படி தான் வாங்கி தருவீங்களா பெத்த பிள்ளைக்கு அப்படின்னு கேட்குறான். அது கேட்கும்போது செம்ம கோவம் வருது. அப்போ நீங்கள் ஜேகே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஹெனஃப் ஜேகே ஹெனஃப், போதும் நிறுத்துங்க. அவர் என் அப்பா, அவருக்கு நான் இன்னும் குழந்த தான். அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் வாங்கி தராரு. நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அவரை அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உங்கள் டேடு ஓயன் விடுமா ஒன்றும் இல்லை கம்முனரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போது ஜேகேக்கும் நீங்கள் இப்படி அவரோட அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது செம்ம டென்ஷன். அது லைக் உங்களோட டேடிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது கோவம் வருது. அப்படியே ஓயன் பார்த்து பேசு, இங்கே இருக்கணுமா வேணாமா அது நீ டெசிட் பண்ணுறது தான் அப்படின்னு ஒரே ஒரு கோல்டு வாய்ஸ். எல்லாத்துக்குமே பயம் வருது. நீங்கள் அப்படியே அமைதியாகிடுறீங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் எதாவது பேசினா ஜேகே உங்களை அந்த மேரேஜ்லேருந்து கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு. தென் அப்படியே ஜேகே வந்துட்டு ஒரு சும்மா ஒரு 2 கிளாப் பண்ணுறான். அப்போது காட்ஸ்லாம் ஒரு நிறைய பெரிய பெரிய பேக்கெல்லாம் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. அதில் வந்து ஜேகே இங்கே வாடி, உனக்கு எந்த ட்ரெஸ் கரெக்டாக இருக்குன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே 4-5 ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறான். எல்லாமே ஃபுல் கவர்டு ட்ரெஸ்ஸு, அதாவது எல்லாம் நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி ஃபுல் கவர்டு ஃபுல்லாமே அந்த மாதிரி ட்ரெஸ் தான் எல்லாம். உங்களுக்கு அதை பார்க்கவும் என்னடா இதெல்லாம் போடணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தென் அப்படியே பார்த்தா ஜேகே நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வச்சு பார்க்குறான். எல்லாமே அழகாக இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் அப்படியே உங்ககிட்ட கொடுத்துட்டு இந்தா மேரேஜுக்கு தான் போடு, என் ஒய்ஃப்னு நீ தனியாக தெரியணும் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு என்ன தான் ஜேகேயோட ஒரு ஒய்ஃபாக இருந்தாலுமே நீங்களும் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கணும்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. பட் ஜேகே உங்களை அப்படி எப்போவும் விட மாட்டான். நீ ஏன் அதை பண்ணுற இதை பண்ணுறன்ற மாதிரி தான் பேசுகிறான். தென் அப்படியே 2 days இப்படியே தான் உங்களுக்கு இது பண்ணு அது பண்ணு, இந்த ஃபுட் எடுத்துக்கோ அந்த ஃபுட் எடுத்துக்கோ, இங்கே போகலாம் அங்கே போகலாம், யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு. நீங்கள் லாஸ்ட் டைம் அந்த எல்லாம் உங்களுக்கு சுற்று போட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்களே, அதுக்கே ஜேகே உங்ககிட்ட செம்ம கோவப்பட்டிருப்பான். இப்போது ஆஃப்டர் 2 days கழிச்சு பார்த்தா நீங்கள் காலையில் ரூமில் கிளம்பிட்டுருக்கீங்க மேரேஜுக்கு. அப்போது ஜேகே ஒயன் சொன்னது ஞாபகம், எனக்கு இப்போ ஒர்க் இருக்குது, நான் ஸ்ட்ரைட்டாக மேரேஜுக்கு வரேன், நீ அது வரையும் நான் சொன்னதை மட்டும்தான் வியர் பண்ணிக்கணும் பார்த்துக்கோ அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் ஓகே ஜேகேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறுத்த மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஜேகேவும் என் செல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட போகிறான். அப்போது நீங்களும் ஓகேன்னு சொல்லி கிளம்பிட்டு அப்புறம் சும்மா திரும்புறீங்க. பெட்டில் பார்த்தா உங்கள் டேட் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இருக்குது அண்டு ஜேகே வாங்கி கொடுத்த ஜுவல்ஸ்லாம் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் டேட் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு போட முடியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் மனசில் அது போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்து வியர் பண்ணிக்கிறீங்க. பார்த்தோம் செம்ம அழகாக இருக்கீங்க. அந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் இப்போ பாருங்கள். இந்த ட்ரெஸ் தான் நீங்கள் வியர் பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கவே அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. அதில் லைக் அப்படியே ஹேர்லாம் ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு நீங்கள் அப்படியே அந்த மேரேஜுக்கு வரீங்க. ஆனால் ஜேகே வாங்கி கொடுத்த ஜுவல்ஸ் தான் போட்டிருப்பீங்க. நீங்கள் அதை போட்டுட்டு போய் மேரேஜ் ஹாலுக்கு வரீங்க. எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. லைக் அந்த க்ரூம் கூட உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே உங்களை ஷாக்காக பார்க்கவும் உங்கள் டேட் வந்துட்டு ஹயன் செத்தானிக்கு மாப்பிள்ளை போட வேணான்னு இல்லை, அப்புறம் இது போட்டு வந்த அப்பா நான் எப்போ உங்கள் பொண்ணு தான்ப்பா, கல்யாணம் பண்ண போயினால நான் அவர் பேச்சு தான் கேட்கணுன்னு அவசியம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் டேடை பார்க்குறீங்க. அவர் ஐயோ இப்போ அவருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே செம பயமாகுது. அப்போது நீங்கள் பா எப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு கேட்குறீங்க. உங்கள் அப்பா வேணாம்மா போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு, யாராச்சும் பார்க்குறக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ யாரோ டக்குன்னு கையை பிடிச்சிருக்கு. உங்கள் சீக்ஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தா அது ஜங்குக் தான். நீங்கள் அப்படியே என்ன உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஒரு பயம் இருந்திருக்காது. இப்போ டக்குன்னு ரொம்ப பயமாகுது இல்லை. ஜேகேங்க செம்ம கோவம். அப்போ ஜேகே பார்த்துட்டு என்னடி ட்ரெஸ்ஸு என்னடி ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மேரேஜ் ஹால்லே வச்சு அகைன் ஒரு ஸ்லாப் பண்ணுறான். அவங்களுக்கு அழுக வருது. அப்போ உங்கள் டேட் வந்துட்டு வேறு மாப்பிள்ளை விட்டுருங்க மாப்பிள்ளை, என் பொண்ணு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், விட்டுருங்க அப்படிங்கிறாரு. அப்போ ஜேகே நீங்கள் போங்க சைடு, உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்கேன், போங்க அப்படி
இது என் பொண்டாட்டி, எனக்கு அவளுக்குள்ளே நடக்கிறது, நீங்கள் யாரும் வராதீங்க, வரவும் கூடாது, வந்தீங்க அவ்வளோதான், யாரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து ஒரு காடை ஷூட் பண்ணிடுறான். அங்கே மண்டபமே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அப்போ மேரேஜ் வந்துட்டு தாலியெல்லாம் கட்டி முடிச்சிருந்துருப்பாங்க. இப்போது நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறீங்க. அப்போ ஜேகே, யாரை கேட்டு இதை நீ போட்ட? நான் போட சொன்னேனா? நான் போட சொன்னேனா? இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, இது என்னடி இது, கையெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் ஜேகே நிறுத்துங்க, ஜேகே நிறுத்துங்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கல, மறுபடியும் ஒன்று வச்சனா வச்சுக்கோ என் செத்துருவேன். என்ன நினச்சிட்ருக்கா? என்ன எவனாச்சும் உன்னை பார்க்கணுமா? எவனாச்சும் நான் அங்கே இங்கேன்னு தொடணுமாடி? அவன் தடவருக்கு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கியா? எவன்டி அது? காட்டு, எவன் காட்டுடி, காட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் ஹார்ம்ஸை பிடிச்சி அப்படியே நல்லா க்ரிப் பண்ணி அதை கிள்ளி வைப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுறான். உங்களுக்கு செம்மையாக வலிக்குது. நீங்கள் டக்குன்னு ஜேகே கை தட்டி விட்டு, ஜேகே நிறுத்துறீங்களா? என்ன ஜேகே இதெல்லாம்? என்ன இது? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் என் மேலே லவ் இருக்குதா? என்ன பேசிகிட்டு இருக்கா? லவ் இல்லாமையாடி உனக்கு இவ்வளோ பண்ணுறேன்? ஜேகே, லவ்வுங்கிறது அது மட்டும் கிடையாது. பிடிச்சவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நம்மளும் ஹாப்பி ஆகும் பார்த்தீங்களா? அதுவும் லவ் தான் ஜேகே. பட் அது உங்ககிட்ட இல்லை ஜேகே, சுத்தமாக இல்லை. நான் பார்த்துட்டேன். உங்கள் கூட இந்த 3 டேஸாக இருந்தேன். பட் எனக்கு நானாகவே இல்லை ஜேகே. நீ அதை பண்ணு, இதை பண்ணு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். என்ன ஜேகே, உங்களுக்கு தான் என் மேலே அவ்வளோ லவ் இருக்குதுன்னு நான் போட்டு அப்படியே அப்படியே பிடிச்சி வைக்கிறீங்க இருக்கி. எனக்கு வேணாம் ஜேகே, முடிச்சுக்கலாம், எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கேட்டதும் சுற்றி இருக்கிற எல்லோரும் உங்களை ஷாக்காக பார்க்குறாங்க. இன்க்ளூட் உங்கள் அப்பாவே ஒரு செகண்ட் அவளுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னே தெரில. இங்கே நம்ம ஜேகேக்கா அப்படியே சிறுன்னு கோவம் வருது. அவள் டக்குன்னு வயனோட நெக்கை பிடிச்சி, என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? டிவோர்ஸ் வேணுமா? அவனுக்கு அவ்வளோ தைரியமாடி என்னை விட்டு போயிடுவாடி? நான் ஒரு 8th 7th படிக்கும்போது ஒரு பொண்ணை சைட் அடித்தேன். பட் அவன் வேறு ஒருத்தனை லவ் பண்ணுறான் தெரிஞ்சதுமே என்ன பண்ணேன்? அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டான்ல. அப்போவே நான் அப்படின்னா, இப்போ நீ இப்படி இருக்கடி, அது என் பொண்டாட்டியா? நீ என்னை விட்டு போகணுன்னு நினைக்கிறியாடி? விட்டுருவேனாடி அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டாக கத்துறான். அவங்களுக்கே ஒரு செகண்ட் பயம் வருது ஜேகே பார்த்து. அப்போது ஜேகே டக்குன்னு, உன்னை எதுவுமே பண்ணாதனால தானே நீ இவ்வளோ வாய் பேசுகிற? அவனுக்கு அவ்வளோ இடம் கொடுத்தேன்டி எனக்காக. அதாவது என்னோட எல்லாமே உனக்கு கொடுத்தேன். என்னை எவனுமே பேர் சொல்லி கூப்பிட்டதெல்லாம் உன்னை சொல்லி கூப்பிட்றேன். சரி பரவாயில்ல, என் பொண்டாட்டி தானே விட்டேன். என்னை நேருக்கு நேரம் எவனே என்னை கொஸ்டின் கேட்டதில் அத்தான் நீ கேட்குற மாதிரி ஓகே போனா போட்டுன்னு விட்டேன். எவ்வளோடி உனக்கு இறங்கி போகிறேன்? உனக்கு இறங்கி போக எகத்தாளமாகுதுல. இப்போ வா, இனிமேல் நீ விட்டே போகக்கூடாது ஜங்குக்கா அப்படிங்கிற அளவு பண்ணுற வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு அங்கே வந்து இழுத்துட்டு போகிறான். அப்போ நீங்கள் ஜங்கு விடுங்க ஜங்கு, நான் என்ன சொல்கிறேன்? உண்மைதானே சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி டாக்ஸிக் மாஃபியா ஹஸ்பண்ட்லாம் வேணாம், விட்டுருங்க. எனக்கு கேரிங்காக தான் இருக்கணும். இந்த மாதிரி எனக்கு வேணாம் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. அப்போ ஜங்குக்கு, மறுபடியும் அது பேசாடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருக்கும் வாயிலேருந்து டிவோர்ஸுன்ற வார்த்தை வந்துச்சு. என்ன பண்ணுவேனே தெரியாத வாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கேருந்து தரன்னு எழுத்துட்டு போகிறா. உங்களுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில, அழுக வருது. உங்கள் மாம் டாடால் எதுவுமே பண்ண முடியல. பிகாஸ் இப்போ ஜேகே இருக்கிற கோவத்துக்கு அவங்கள ஏதாவது பண்ணுறதை விட உங்களை ஏதாவது பண்ணிடுவானா அவங்க இடையில இதில் வந்தா அப்படிங்கிறது நினச்சி அவங்க எதுவுமே பண்ணல. அவங்களுக்கு ஷாக்கு ப்ளஸ் அழுகையாக வருது அவங்களுக்குமே. அந்த கல்யாண மண்டபத்தில் எல்லாருமே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகிட்டாங்க. அப்போ ஜேகே உங்களை இழுத்துட்டு போயிட்டு அந்த வாசல்கிட்ட வச்சு, இவன் வரமாட்டா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எல்லாருமே அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவுமே பேசலை. எல்லாம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நீங்களா ஜங்கு கிட்ட, ஜங்கு விடுங்க ஜங்குக்கு விடுங்க ஜங்கு. வாயை மூடுறினா மூடு சரியா? ரொம்ப பேசுகிற வாயிடி, உனக்கு நல்லா வாய். எவங்கிட்ட இருந்து இப்படி கற்றுட்டு வந்தேன்?
ஆ நானும் போனா போட்டுன்னா என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிறல, இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அதே ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அதான் அவனே கார் ஓட்டிகிட்டு ரொம்ப ஸ்பீடாக நல்ல ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வரான். அவனை வர காரில் யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் வர கார் சைடு வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவ்வளோ பெரிய மாஃபியா கார் இது, ஜங்கு கார்னு எல்லாத்துக்குமே தெரியும். தட்ஸ் வை. அப்போது ஜேகே அவங்களை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்ததும் அவங்க காய்ச்சலாக எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஜேகே உங்களுக்கு தரன்னு எழுத்துருவாங்க. யாருமே இது பெருசாக எதுவும் கண்டுக்கல. பிகாஸ் ஜேகே எப்பயுமே அப்படி தான். பட் இதில் இடையில வந்து அவங்களுக்கு எதாவது ஆகிடுமோன்னு நீங்கள் அழுதுகிட்டே வரீங்க. ஜேகே அப்படியே தரன்னு எழுத்துருவாங்க. கால்லாம் ஸ்லிப் ஆகுது. பட் ஜேகே அதில் ஒன்றுமே கண்டுக்கல. உங்களால் நடக்க கூட முடியல. இருந்தாலும் ஜேகே அப்படியே இழுத்துட்டு வரான். உங்களை அப்படியே ஸ்டெப்ஸில் ஏற வைக்கிறான் ரொம்ப ஸ்பீடாக. அவனோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வர முடியல. இருந்தாலும் ஜேகே உங்களை அப்படியே இழுக்கிறான். உங்களுக்கு பாதி ஸ்டெப் அப்படியே தரைச்சிட்டு வருது கால். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே வரீங்க. அப்போ ஜேகே ஒரு ரூம்குள்ளே போய் உங்களை அப்படியே தள்ளி விட்றான். நீங்கள் அப்படியே ஃப்ளோரில் போய் விழுகிறீங்க. அப்போ ஜேகே என்ன சொன்ன? டிவோர்ஸ் வேணுமாடி? டிவோர்ஸ் வேணுமா உனக்கு? உன்னை எதுவும் பண்ணாதனால தானே நீ இப்படி பண்ணுற? ஆஸ் எ இந்தியன் கல்ச்சரா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எல்லாம் முடிஞ்சுன்னா அந்த பொண்ணுங்க அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு போக மாட்டாங்களாமே. உண்மையா? அப்படி உங்களை பார்க்குறான். உங்களுக்கு இப்போது பயங்கர ஷாக்கு. இப்போ இவன் என்ன மீன் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. அப்போது நீங்கள் ஜங்கு வேணாம் ஜங்கு, ப்ளீஸ் ஜங்கு விட்டுருங்க. ஜங்குக்கா உனக்கு இப்போ அதெல்லாம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை வாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட க்ளோஸாக வந்து டிவோர்ஸ் வேணுமாடி? டிவோர்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ளவுஸ் இருக்குல்ல அப்படியே அவன் 2 கை வச்சு கிழிச்சிட்றான். இப்போது அந்த ப்ளவுஸ் கிழிஞ்சல உங்களுக்கு உள்ளே போட்டிருக்க இன்னரும் சேர்ந்து கிழிஞ்சிருந்துருக்கும். அப்போ நீங்கள் டக்குனு கையை வச்சு மறைச்சிக்கிறீங்க. அப்போ ஜங்கு இதை மறைச்சா இது என்னடி ட்ரெஸ் எரிச்சல் மயிராகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அந்த ஸ்கர்ட் இருக்குல்ல அத்தையும் பிடிச்சி அப்படி இழுக்கிறான். அது அப்படியே கிழிஞ்சிடுது. ஜேகேவோட இழுக்கிற அந்த பவருக்கு அதுவும் கிழிஞ்சிடுது. உங்களுக்கு இப்போ உள்ள ஒரே ஒரு இன்னர் மட்டும்தான் போட்டு நிற்கிறீங்க. அப்படியே கீழே அப்படியே உட்காந்துடுறீங்க. உட்காந்து ஒரு செவத்தில் போய் எப்படி காலெலாம் குறுக்கி உட்காடுறீங்க. அப்போ ஜங்குக்கு வந்து உங்ககிட்ட வந்து உங்கள் சின்ன அப்பனே இதெல்லாம் எவ்வளோ ஆசையாக அவங்க கூட பண்ணணும்னு நினச்சேன் தெரியுமாடி? பரவாயில்ல எப்போ பண்ணா என்ன, என் பொண்டாட்டி தானே அப்படின்னு நான் எப்போயோ பண்ணியிருந்துருக்கணும். இன்னெல்லாம் முடிச்சு விட்டுருந்தா நீ இந்த மாதிரி பேசியிருந்துருக்க மாட்டேன். மேரேஜ் அப்போவே உனக்கு இஷ்டம் இருக்குதா இல்லையான்லாம் பார்க்காம அவனுக்கு ஒரு குழந்த கொடுக்கணும்னு நினச்சி அன்றைக்கி இதெல்லாம் பண்ணியிருக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேரை க்ரிப் பண்ணி அப்படியே உங்களை பெட்டில் புஷ் பண்ணி உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். நீங்களா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. பட் ஜேகே அதெல்லாம் கண்டுக்காமல் உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே அந்த பெட்டில் பின் பண்ணிவிட்டு பேசுடி இப்போ பேசு, அங்கே ஏதோ பெரிய இது மாதிரி பேசுனேன் இப்போ பேசு அப்படின்னு உங்கள் செஸ்ட்டில் அப்படியே கையை வச்சு நல்லா அழுத்துறான். உங்களுக்கு செம்மையாக செஸ்ட் வலிக்குது. அப்போது நீங்கள் ஜங்கு தெரியாமல் சொல்லிட்டு ஜங்கு விடுங்க ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு. முடியாது. என் பேஷண்ட் லெவலை ரொம்ப சோதிக்கிறேன் நீ. சரி நானும் உனக்கு ஒரு புருஷனாக இருக்கணும், வெளியே மாஃபியாவாக இருக்கணும்னு நினச்சா நீ உன்கிட்டயே நீ மாஃபியா ஹஸ்பண்டாக இருறான்னுக்கிற. நான் வேண்டான்னு சொல்லுவேன். ஏன் உன்னோட ஆசை என்னமோ அதை நிறைவேற்றி வைக்க தான் இந்த புருஷனோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செஸ்ட்டில் அப்படியே வாய் வச்சு நல்லா கடிக்கிறான். கடிச்சு அப்படியே லிக் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு கூசுது. உங்களுக்கு எப்படி அந்த செகண்ட் கையை வேற கட்டி போட்டான் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ ஜங்குக்கு அப்படியே வந்து உங்கள் நெக்கா நல்லா ஏதோ வேம்பயர் மாதிரி பைட் பண்ணுறான். நீங்களும் அதெல்லாம் ரொம்ப பெயின் தான் இருக்குது. பட் இருந்தாலும் அப்படியே வேணான்னு சொல்லி அழுகிறீங்க. அப்போ ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஹிப்பில் ஒரு கை வச்சு அங்கெல்லாம் நல்லா ப்ளே பண்ணுறான். தென் அப்படியே உங்கள் அவனோட கையை கீழே கொண்டு போய் அங்கே இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் அப்படியே இருக்கீங்க. அப்போ ஜேகே காலை விரிடி, அப்போ தான் இன்னும் நல்லா இருக்கும். ஜங்கு வேணாம் ஜங்கு விட்டுருங்க ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு. வேணான்னு நானும் தான் நினச்சேன். நீ தான் வேணும்னு நான் என்ன பண்ண முடியும்?
விடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவனே உங்கள் காலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அவன் வார்னிங்காக நம்ம இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே ஏதோ கத்தியை வச்சு இறக்குற மாதிரி இருக்குது. நீங்கள் செம்மையாக அழுகுறீங்க. உங்களுக்கு அப்படியே அது இறங்க ஃபீல் ஆகுது. அப்போ நீங்கள் செக்கே முடியல செக்கே, ஒரு மாதிரி இருக்குது செக்கே அப்படிங்கிறீங்க. அப்போ ஜாங்கோ இருக்குதா, இருக்கட்டும், நீ செத்தாலும் எனக்கு கவலை கிடையாதுடி. நீ பேசின பேச்சுக்கு உனக்கு என்ன, என்னை விட்டு போகணும் தானே, இப்படி போய்க்கோ, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு உங்களை நல்லா பண்ணுறான். உங்களுக்கு சுத்தமாக முடியல, நீங்கள் அப்படியே ஃபெயிண்ட் ஆயிடுறீங்க. பட் இருந்தாலுமே ஜங்குக்கு அதில் எதுவுமே கண்டுக்காமல் நல்லா வச்சு செய்கிறான். உங்கள் செஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு இடம் நல்லா பைட் பண்ணி அங்கே இங்கேன்னு சொல்லி நல்லா கடிச்சு வச்சு அண்ட் அங்கே இங்கேன்னு சொல்லி ஹக்கீஸாக மேக் பண்ணி வச்சுருக்குறான். உங்களுக்கு சுத்தமாக முடியல. இடையில உங்களுக்கு ரொம்ப அந்த ஊசி இறங்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஜங்குக்கு ஸ்டீல் பண்ணிகிட்டே இருக்கிறான். உங்களுக்கு சுத்தமாக முடியல. அப்போது மறுபடியும் நீங்கள் அப்படியே ஜங்கு முடியல, ஜங்கு முடியல அப்படிங்கிறீங்க. விட்டால் நீங்கள் இறந்துடுவீங்க போல், அந்த மாதிரி இருக்குது. அப்போ ஜங்கு இது மாதிரி சொல்லுவியாடி, சொல்லுவியா, மாட்டு ஜங்கு விட்டுருங்க ஜங்கு அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜெயிக்கி டக்குன்னு அவனோட எடுத்துகிட்டு போனால் போட்டுமேன்னு விடுறேன். இன்னும் இருக்கா இப்படி, இன்னும் இருக்கா நீ இந்த மாதிரி ஏதாவது சொன்னேன் அவ்வளோதான்டி. ஆமாம், நான் டாக்ஸிக் தான், நீ எனக்காக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் டாக்ஸிக் தான் நான். ஒருத்தவங்கள மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் வெளியே இருக்க அந்த டாக்ஸிக் சைடு மட்டும் தானே தெரியும், உள்ளுக்குள்ளே இருக்கிற காதல் புரியாதுல்ல. அது தாண்டி நீயும் எல்லோரும் மாதிரி தான். எல்லோரும் அதை பண்ணாது இதை பண்ணாது, ஐயோ கண்ட்ரோல் பண்ணுறான், ரூல்ஸ் பண்ணுறான், இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு வாழ்க்கையே வெறுக்க வைக்கிறான். அப்படிங்கிறதெல்லாம் டாக்ஸிக்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரூ லவ்வை கூட உங்களுக்கெல்லாம் இப்போ டாக்ஸிக்காக தாண்டி தெரியுது. என் ஒய்ஃபை அவள் எப்படி வேணால் ட்ரெஸ் போடட்டும், ஆனால் அது என் முன்னாடி போடட்டும். இன்னொருத்தன் நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அது உனக்கு டாக்ஸிக்கா? என் பொண்டாட்டியை இன்னொருத்தன் வேறு எங்கெங்கேயோ பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அது உனக்கு டாக்ஸிக்காடி? டாக்ஸிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஜேகே இனிமேல் இந்த வேர்டு உன் வாயிலேருந்தே வரக்கூடாது வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஒரு மூச்சு கூட விடாத அளவுக்கு ஹக் பண்ணிக்கிறான். ஓகேடா, இதோட இந்த பார்ட் முடிச்சுக்கலாம். ஸ்பெஷல் பார்ட் வேணால் நான் போடுறதுனா போடுறேன், ஓகேவா? ஸ்பெஷல் பார்ட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் கண்டிப்பாக நான் போடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் பார்ட்லேயே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகே? இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து டியூரேஷன் ரொம்ப போகுது, எனக்கு டைம் வேறு இல்லை. இது இன்றைக்கி தான் June 10, நான் காலையில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனாலே வாய்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ தூரம் வந்து கேட்டதுக்கு ஓகே தான். என்னடா அந்த அக்கா சிம்பிளாக முடிச்சிட்டாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, ஓகேவா? நான் ஸ்பெஷல் பார்ட் கண்டிப்பாக போகிறேன். ஸ்பெஷல் பார்ட்டில் இதெல்லாம் கண்டினியூ பண்ணி விட்டுறேன். செல்லக்குட்டீஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேடா? சரி, இதோட இந்த ஸ்டோரி நம்ம முடிச்சுக்கலாம். ஸ்பெஷல் பார்ட்டில் பார்க்கலாம். அப்புறம் ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். இல்லை நானெல்லாம் போடணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. பிகாஸ் நானாக போடப்போ அதுவும் ரீச் ஆகலைன்னா என்ன பண்ணுறது, கஷ்டமாக இருக்கும்ல எனக்கு. அதான் ஸ்பெஷல் பார்ட் வேணால் கேளுங்க, ஓகே? நான் கண்டிப்பாக போடுறேன். வேறு என்ன, இவ்வளோ தூரம் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இடையில வந்து வாய்ஸ் மாறி இருக்கும். அது வந்து 2 டேஸாக நான் மார்னிங் எழுந்திரிச்சு பண்ணலாம், டைம் இல்லாதனால. ஸோ அதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வரையும் கேட்டது வரையும் ரொம்ப சந்தோஷம் தான். லவ் யூ ஆல். அண்ட் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்கடா, ஓகே? சரி, see you in ஸ்பெஷல் பார்ட், ஓகே? பாய்.